Bala, thank you. Good morning, members. Furniture Cluster ஆன்லைன் ஃபர்னிச்சர் கிளஸ்டருக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு 31st மீட்டிங். நீங்க இந்த 31 நாளா எல்லாரும் 31 மீட்டிங் எல்லாரும் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. நிறைய இன்புட்ஸ் இருக்கு. நேற்று பார்க்கும்போது தான் தெரிஞ்சது we have impacted more than 50,000 peoples இந்த ஒரு ஃபர்னிச்சர் கிளஸ்டர் மீட்டிங்ல. எல்லாருமே எங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் அனுப்புறீங்க. நீங்க இது மாதிரி ஃபர்னிச்சர் கிளஸ்டர்ல இது மாதிரி ஒரு நல்ல நாலேஜ் செஷன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்துறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது மாதிரி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ரொம்ப பாசிட்டிவா மார்னிங் ஆரம்பிக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களா இல்லைன்னா கண்டிப்பா இதெல்லாம் நடத்த முடியாது. இந்த தருணத்துல நரேன் சார், சேர்மன் மகேந்திரன் சார், கண்ணன் சார், அது இல்லாம எங்க டீம் கோர் கமிட்டி டீம்ல இருக்க மிஸ்டர் அசோக், பரணி, பாலா, பிரகாஷ், தன்சேகர் சார் எல்லாத்துக்கும் பெரிய நன்றிகளை தெரிவிச்சு இந்த மீட்டிங்கை நான் ஆரம்பிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இருக்கிற ஸ்பீக்கர் நேற்று நல்ல எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வைப்ரன்ஷன், ஏன்னா பிராண்டை பத்தி ஸ்டோரி சொல்லிட்டு எல்லாருமே ஆரம்பிச்சாங்க. நல்ல பிராண்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்களுமே உங்க பிராண்ட்ஸ் எப்படி ஒரு ஸ்டோரியா சொல்லி ஆரம்பிக்கலாங்கிறதும் எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க. இன்னைக்கு இருக்கிற ஸ்பீக்கரை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றதுலயுமே ஒரு பெரிய இது இருக்கு. ஏன்னா சோசியல் மீடியா, இந்த டிஜிட்டல் எப்படிங்கும் போது என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் நமக்கு அஃபெக்ட் ஆகுது, எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், என்னென்ன வேரியேஷன்ஸ்ல இருக்குங்கிறதுல ஒரு நல்ல ஸ்பீக்கர் நாங்க ஏற்கனவே எஸ்ல அட்டெண்ட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு ஃபர்னிச்சர் கிளஸ்டர்ல நாங்க கூப்பிட்டு அவர் வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ சார் மிஸ்டர் கணபதி. அவரை இன்னைக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். மிஸ்டர் கணபதி இஸ் ஃபவுண்டர் சிஇஓ ஆஃப் அகிரா டெக்னாலஜிஸ், டெக்னோகிராட், பிசினஸ் எனேபிளர், டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜிஸ். ஏன்னா 3 இது கொடுத்திருந்தாரு. எல்லாத்துக்குமே தனித்தனி ஒரு விஷயம் இருக்குங்கிறது அப்புறம் தான் நான் பின்னாடியோட ப்ரொஃபைல் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஹவு ஹி இஸ் a டெக்னோகிராட், எப்படி ஒரு டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காரு, அது மாதிரி விஷயங்களை போட்டிருந்தாரு. இன்னைக்கு இருக்கிற டாபிக்மே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் பிசினஸ், எப்படி உங்க பிசினஸ் டிஜிட்டலா ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் இனிமேல் நம்ம சொல்றாங்க, இன்னைக்கு கர்வ் 20ல ஆரம்பிச்ச கர்வ் 22 மார்ச் 22ல தான் இந்த கர்வ் ஸ்லோலி இது அதுக்கு நீங்க எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டைம்ல டிஜிட்டல் எப்படி நம்ம பிசினஸ்ல யூஸ் பண்ணிக்க முடியும், டிஜிட்டல் தான் இனிமேல் ஃபியூச்சர் ஆஃப் பிசினஸா இருக்க போதா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் எல்லாத்துக்கும் டவுட்ஸ் இருக்கும். சார் அதை பத்தி சொல்றாரு. ஸோ மிஸ்டர் கணபதி, அவர் ஃபவுண்டர் சிஇஓ சிஎக்ஸ் ஃபவுண்டர் ஆஃப் அகிரா டெக்னாலஜிஸ். அவர் நிறைய சிஎஸ்ஓஸ் அண்ட் விபிஸ், வைஸ் பிரசிடென்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கவங்க நிறைய பேருக்கு அவர் ஷார்ட்டா ஜிஎம்னு கூப்பிடுவாங்க. இஸ் a very enthusiastic person. எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள நெக்ஸ்ட் லெவல், அவங்கள இப்ப நேற்று ஸ்டோரி டெல்லிங் சொல்லியிருந்தோம், அது மாதிரி அவங்க லைஃப்லயும் ஒரு ஸ்டோரியா கனெக்ட் ஆகி அதை ஒரு சக்சஸ் சொல்றதுக்கு மிஸ்டர் கணபதி இஸ் பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா இருக்காரு. GM has personally led teams from almost 300 web mobile technology products in the span of 5 yearsல லான்ச் பண்ணிருக்காரு. இ-காமர்ஸ், ரீட்டைல், பிளாக், ஸ்பானிங் வேரியஸ் ஃபேஸ் ஆஃப் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல இருந்து லைஃப் சைக்கிள்ல இருந்து நிறைய விஷயங்கள்ல அவர் டிஜிட்டல் இதுல கொடுத்திருக்காரு. அது இல்லாம நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஸ்டார்ட் அப்ஸ் பிசினஸ்க்கு மெயின் பேக் போன டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ அந்த விஷயத்திலையும் கணபதி இஸ் a part of all this startups. ஆல்மோஸ்ட் அதில் பார்த்தா ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இவ்வளவு பேருக்கு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஐடியாஸ் கொடுத்திருக்காரு. ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்கோப் என்ன இருக்கு, இந்தியால எப்படி ஐடியா இருக்கு, ஸ்கோப்ஸ் இருக்கு, வெப் அண்ட் மொபைல் ஆப்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணிக்க முடியும், கோ டு மார்க்கெட், இது மாதிரி பல விஷயங்கள்ல ஸ்பெஷலிஸ்டா இருக்கனால நிறைய இன்புட்ஸ் அவர் கொடுத்திருக்காரு. கமிட்மெண்ட் டு டெலிவரபிள்ஸ், அதான் அவர்கிட்ட அந்த கொடுத்தும்போது பார்த்தபோது ரொம்ப பீங் அ பர்சன், நேச்சுரல் பர்சன், நேச்சுரல் இன்ஸ்டிக்ட கேட்டு நடக்கிறாரு. அவருக்கு மனசுல என்ன தோணுதோ அதை வெளிப்படையா எல்லாத்துக்கும் சொல்றாரு. அந்த சொல்ற விஷயத்தை இல்லாம அதை செயல்படுத்தி காட்டுறாரு. இதெல்லாம் அவரோட ப்ரொஃபைல். அது இல்லாம அவரை பத்தி சொல்லணும்னா, இஸ் a president of Rotary Club of Madras North. இஸ் a fitness enthusiastic. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு ஃபிட்டா இருக்காரு. பார்க்கும்போது ரொம்ப சார்மிங்கா இருக்காரு. இஸ் a columnist, இஸ் a speaker, blogger who loves reading. He is married to Pallavi and blessed with a daughter Shiva Mitraye and a son Shiva Shabarishan. With the short note, I request Mr. Ganapati to take the session. Thank you, sir. The session is yours. Thank you, Raja. That's a nice and wonderful introduction. எல்லாரும் நம்மளை பத்தின கதையை நம்ம இன்னொரு தடவை கேட்கும்பொழுது கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக தான் நம்மளுக்கே இருக்கு. தேங்க்யூ ஃபார் தட் வண்டர்ஃபுல் இன்ட்ரோடக்ஷன். ஸோ என்னை நன்றாக படைத்திறன் நிறைவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிட்டு இந்த மீட்டிங்கை நான் ஆரம்பிக்கிறேன். நான் ஆடிபிளா இருக்கிறதா ராஜா? Yes sir, yes sir, 100%. Yes, yes. Okay, I'm continuing. சரி. ஸோ
ஸோ முதல்ல சேர்மன் மகேந்திரா சாருக்கும் என்னுடைய நண்பர் நரேந்திரன் சாருக்கும் வந்து நன்றி, ராஜாவுக்கும் நன்றி, கோர் கமிட்டி மெம்பருக்கும். இதுல வந்து இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து ஆல்ரெடி வேற ஒரு ஃபார்மெட்ல வந்து எப்பொழுதும் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து கோவிட் பிரச்சனை, லாக்டவுன், வீட்டில் உட்காந்து இருக்கணும், தொழில் தொடங்க முடியல, தொழில் நடத்த முடியல, கஸ்டமர்ஸ் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, பணப்புழக்கம் கம்மியாகுது. இந்த மாதிரி பல்வேறு விதமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம வந்து வீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த நிலைமையில நான் வந்து வேர்ல்டு வைடாவும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், இந்தியா வைடாவும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தமிழ்நாட்டில் மட்டும் அந்த மாதிரி வைப்ரண்டா இவ்வளோ ட்ரைனிங்ஸ் வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு வந்து நடந்துட்டு இருக்கு. 2-3 ஆர்கனைசேஷன் ரொம்ப எஃபெக்டிவா அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஃபர்னிச்சர் கிளஸ்டர் வந்து ரொம்ப டாப், ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நீங்க 31வது செஷன் சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு தகுதிக்கே வந்து நம்ம வந்து ஃபர்னிச்சர் கிளஸ்டர் ஆர்கனைசேஷனுக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு 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 முதுகலை நம்மளே வந்து ஒரு தட்டி கொடுத்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல வந்து ஒரு சோர்ந்து போறதும் இல்லாட்டி வந்து எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகளும் அதிகமா இருக்கக்கூடிய நேரத்துல இது எப்படி மாத்துறது அப்படிங்கிறதுல டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள எல்லாருமே வந்து இந்த ஜூம் மீட்டிங் இல்லாட்டி கோட்டு மீட்டிங் இல்லை ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எல்லாத்துக்குமே வந்து இமீடியட்டா அடாப்ட் ஆயிட்டாங்க. நம்ம பொதுவாகவே வந்து ஒரு உறவுகளின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணணும், இல்லாட்டி வந்து ஒரு கிளப்ல மீட் பண்ணணும், பார்க்கணும், நல்ல டின்னர் சாப்பிடணும், நல்லா பேசிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் தோளோட தோல் நிக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்த வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலை வரும்போது டக்குன்னு அந்த டிஜிட்டல் மோடுக்கு மாறி நம்ம வந்து ஒரு சிறப்பா வந்து ஜூம் மீட்டிங் இல்ல ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸுக்கு இவ்வளவு ட்ரைனிங் ப்ரோக்ராமும் இவ்வளவு நாலேஜையும் இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு ஃபார்வர்டு திங்கிங்கையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் இன்னொரு தடவை வந்து நம்ம பாராட்டத்தை. ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த எந்த டாபிக் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்போ கிட்டத்தட்ட 30 நாள்ல நிறைய டாபிக்ஸ் வந்து ரொம்ப அருமையா கவர் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் பேசலாம் அப்படின்னு. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் பிசினஸ் அப்படிங்கிறத பத்தி பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து அது கூட ஒன்று சேர்ந்து வரும். நம்மளுடைய ஸ்கோப் இந்த ஒரு 3/4 மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு வந்து என்ன ஸ்கோப் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். நான் கரெக்டாக ஒரு 12-12:30 நான் வந்து கரெக்டாக முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு பின்னாடி வந்து கேள்வி பதில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் த செஷன். ஸோ முதல்ல என்னுடைய கதை, மை ஸ்டோரி. ஸோ எப்படி வந்து நான் வந்து இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் கூட நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன், எப்படி வந்து ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கக்கூடிய டயர் 2 இல்லை டயர் 3 சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய பல்வேறு ஆண்டர்பிரனர் கூட எப்படி வேலை பார்க்கறதுக்கு தோணுச்சு அப்படிங்கிறதே வந்து ஒரு சின்ன கதை. என் ப்ரொஃபைல்ல சில முக்கியமான விஷயத்த வந்து நான் இன்னொரு தடவை ஹைலைட் பண்ணிடுறேன். 2007 ஐபோன் ரிலீஸ் 1ல நான் வந்து பார்ட் ஆஃப் த டீம். 2005 வந்து புஷ் டு டாக் அப்படின்னு இப்போ வாட்ஸ்அப்புக்கு தாத்தா அதனுடைய டெவலப்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணேன். 2009 ட்ரிபிள் பிளே குவெஸ்ட் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு யூஎஸ்ல ஒரு கம்பெனி பண்ணாங்க. அதாவது நம்மளுடைய வீட்டுக்கு இப்போ வந்துகிட்டு இருக்கு இல்லையா, கேபிள் டிவி இன்டர்நெட் 3 ஒரே லைன்ல வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் தான் ட்ரிபிள் பிளே. அதுலேயும் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் டீம்ல நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா MVNOன்னு சொல்லுவாங்க, மொபைல் விர்ச்சுவல் நெட்வொர்க் ஆப்ரேட்டர், முதல்ல இட்டாலியில பண்ணுவோம் அந்த டீம். ஸோ இந்த மாதிரி முதல்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல வந்து என்னுடைய வேலையின் காரணமா, இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த நிறுவனத்தின் சார்பா அவங்க எல்லாருக்கூடயும் வேலை பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. என்னுடைய 2வது கம்பெனி, கம்பெனி வந்து 2010 ஆரம்பிச்ச நண்பர்கள் கூட சேர்ந்து 2015 அகிராவை ஆரம்பிச்சேன். இந்த அகிரா ஆரம்பிச்சு என்னுடைய ஃபோக்கஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து US அண்ட் ஓவர்சீஸ் கஸ்டமர்ஸ் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ 2016 துவக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தரை வந்து சந்திக்க வாய்ப்பு கிடைச்சு. அவர் வந்து யாரு அப்படின்னா ஒரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர். ஆக்சுவலி கிட்டத்தட்ட 2வது தலைமுறையா தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில அவங்களுக்கு ஃபேக்டரி இருக்குது. சென்னையில வந்து எல்லா விதமான வசதிகளோட அவங்களோட ஃபேக்டரி இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா வந்து ஒரே டைப் ஆஃப் ரெவென்யூ, ஒரே டைப் ஆஃப் இன்கம், இல்ல ஒரே மாதிரி ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளேயே சிக்கியிருந்தாங்க. அந்த வட்டத்தை விட்டு வெளியே வர முடியல. ஸோ அவரும் நிறைய பேருக்கு அட்வைஸ் கேட்டிருக்காரு, நிறைய பேருக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. பட் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இந்த காலகட்டத்தில் நான் வந்து எனக்கு இன்னொரு நண்பர் அவங்களை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஸோ அப்போ அவரு கூட ஃபேக்டரியில போய் பார்க்கும் பொழுது அவருடைய ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஸ்டடி பண்ணேன். கண்டினியூஸா ஒரு 3-4 நாள் ஒரு வாரத்துல போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னங்கிறத ஸ்டடி பண்றப்போ எனக்கு நல்லா தெளிவா புரிஞ்சுது. நம்ம வந்து அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்
அந்த பிசினஸை வந்து ஆட்டோமேட் பண்ற இடத்துலயோ, ஒரு பிசினஸை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற இடத்துலயோ நாம வந்து சில சரியான முடிவுகளை எடுக்காமையோ இல்ல சில சரியான செயல்களை செய்யாம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சிறு குறு தொழில்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறு குறு தொழில்களாகவே இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது என் மனசுல பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கிவிங் பேக் டு த சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு வந்து ஸ்பெஷலா வந்து நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற தாட் எனக்கு அந்த மீட்டிங் அப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம மக்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலதிபர்களுக்கு தகுந்த மாதிரி டாபிக்ஸையும் தகுந்த மாதிரி ஆலோசனைகளையும் தகுந்த மாதிரி உதவிகளையும் நான் பண்ண ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் நான் வந்து குளோபல் தான் என்னுடைய வியூன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு கம்பெனியினுடைய இன்டராக்ஷன்ல வந்து எனக்கு கம்ப்ளீட்டா மாறிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பல்வேறு விதமான விஷயங்களை வந்து நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் வந்து ஒரு குளோபல் ஆண்டர்பிரனரா இருந்தேன்னா திரும்ப எப்படி வந்து ஒரு லோக்கல் ஆண்டர்பிரனர்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக திரும்ப வந்து கடைசி 5 வருஷமா இது சார்ந்த வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய செஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச பொழுது எல்லாம் வந்து உதவிகள் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் வந்து என்னுடைய ஸ்டோரி. ஏன் வந்து இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்ல பிராண்டிங் இல்ல ஆட்டோமேஷன் சம்பந்தமா நான் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்ல பேசிட்டு இருக்கேன். சரி, வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அகெயின் ஒரு ஆன்லைன் செஷன். அதனால வந்து ரொம்ப குயிக்கா வந்து எல்லாத்தையுமே வந்து கான்வர்சேஷன்ல வந்து இது பண்ண முடியாது. ஆடியோ சரியா இருக்கா? யாரோ ஒருத்தர் வந்து ப்ளீஸ் செக் யுவர் ஆடியோ சார்னு போட்டிருக்காங்க. ஹலோ, சரியா இருக்கு. எனக்கு பிரைவேட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, செக் யுவர் ஆடியோ. சரி, ஓகே. சரி, இப்போ வந்து என்னன்னா நான் வந்து இந்த மடமடன்னு எனக்கு சில இந்த ஒரு விர்ச்சுவல் செஷன்னால வந்து மாத்தி நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டு ஒரு கான்வர்சேஷன்ல கொண்டு போறதுக்கு உண்டான சிக்கல். பட் இருந்தாலும் பரவாயில்ல. சில கேள்விகள் கேட்கும் பொழுது நீங்க வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து எனக்கு ஆன்சர் அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நான் வந்து கடகடன்னு அதை வந்து எடுப்பேன். ஸோ இப்போ நான் ப்ரெசன்டேஷனுக்கு இதுக்கும் நான் வந்து மாறி நான் வந்து மூவ் பண்ணிடுறேன். ஃபுல் ஸ்க்ரீன் மோட்ல இருந்து இல்லை ஷார்ட் ஸ்க்ரீன் மோட்ல. ஸோ எனக்கு இங்க ஒரு குயிக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 475 பேர் இருக்கீங்க. இப்போ 50 கோடிக்கு மேல தொழில் பண்றவங்க எத்தனை பேர்? எஸ்எல் மட்டும் அடிங்க. மடம் 50 கோடிக்கு மேல தொழில் பண்றவங்க எத்தனை பேர் இந்த செஷன்ல இருக்கீங்க? ஒரு 10 பேர் கிட்ட அடிச்சிருக்காங்க. 5 கோடியில இருந்து 50 கோடி வரைக்கும் பிசினஸ் பண்றவங்க மட்டும் எஸ் போடுங்க. நிறைய பேர். ஒரு 50 லட்சத்துல இருந்து 5 கோடி வரைக்கும் உண்டானவங்க எத்தனை பேர்? ஓகே, ஓகே, இன்னும் அதிகமான நம்பர்கள். ஸோ நான் ஒரு ரஃபா சொல்லணும் அப்படின்னா ஒரு 50-60% வந்து பாத்தீங்கன்னா 5 கோடிக்கு கீழே, ஒரு 25ல இருந்து ஒரு 30%, 5 கோடியில இருந்து 50 கோடி, ஒரு 10% ஆட்கள் 50 கோடிக்கு மேல இருக்கு. ஸோ எதுக்கு இந்த விஷயத்த நான் கேட்கிறேன் அப்படின்னா, இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு காமனான சப்ஜெக்ட் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒவ்வொரு லெவல்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி நடக்கும். ஸோ சில பேர் ஆல்ரெடி வந்து அவங்க நிறைய ப்ராசஸ் டிஜிட்டலைசேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனோ இல்ல ஒண்ணுமே இல்லை சார் நான் பேசிக்கா இன்னும் வந்து சிட்டு எழுதி ஒரு ஒரு பில் புக்கை வச்சுதான் நான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்றும் கிடையாது. இங்க ஒரு வைட் வெரைட்டி ஆஃப் ஆடியன்சஸ் இருக்கு. ஸோ இது எனக்கு எப்போதுமே இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒரு எஸ் சாப்டர்ல பேச போனாலும் சரி, இல்ல ஜேசில பேச போனாலும் சரி, இல்ல வந்து கையில பேச போனாலும் சரி, இல்ல எந்த ஆர்கனைசேஷன்ல பேசும்போதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைடு ஆடியன்ஸ் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் காமனா கேப்சூல் பண்ணி கொடுக்கறது வந்து ஒரு சிக்கலான விஷயம். அது ஒரு 400-500 இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு கொடுக்கறது ஒரு சிக்கலான விஷயம். அதனால நான் ஃபண்டமெண்டலா இதனோட எக்ஸ்பெக்டேஷன் நான் முதல்ல செட் பண்ணிடுறேன். என்னோட அசம்ஷன் என்ன அப்படின்னா, இதுல அந்த 6 ஸ்டெப் நான் பேச போற 6 ஸ்டெப்ல சில பேர் வந்து சில ஸ்டெப்பை பண்ணியிருந்திருக்கலாம், சில பேர் வந்து ஒண்ணுமே பண்ணாம இருக்கலாம், சில பேர் வந்து இல்ல நான் பண்ணியிருந்திருப்பேன், ட்ரை பண்ணியிருந்திருப்பேன், ஃபெயில் ஆயிருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. ஆனா ஃபண்டமெண்டலா ஒரு பேசிக்கா வந்து ஒரு பில்லிங் புக்கு வந்து ஒரு
ஆட்டோமேஷன் டூல் போடுறதுல ஆரம்பிச்சு ஒரு கம்ப்ளீட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ற வரைக்கும் நான் வேரியஸ் டைப் ஆஃப் டிஃபரன்ஷன் நான் பார்த்துருக்கேன். இதுல இருந்து இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது இந்த ஐட்ரேஷன்ல முதல் ஸ்டெப் என்ன, அந்த முதல் ஸ்டெப்ல என்னென்ன டைப் ஆஃப் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம வந்து பண்ணணும். இதுல சில பேர் சில விஷயங்களை பண்ணிருப்பீங்க, அதுக்கு சில வேலிடேஷன்ஸ் கொடுக்குறேன், அந்த வேலிடேஷன் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் முதல்ல வந்து சொல்லிடுறேன், இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுனால என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த 3 விஷயம் கண்டிப்பா நடக்கணும். நிறைய விஷயங்கள் நடக்கலாம், ஆனா கண்டிப்பா இந்த 3 விஷயம் நடக்கணும். என்ன நடக்கணும்? முதல்ல இன்க்ரீஸ் ரெவன்யூ, பைசா வரணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டாப் லைன் growth. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஆபரேஷன்ஸ், அதாவது சேல்ஸ், மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன், இதுல இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட சக்சஸ் இண்டிகேட்டரா அதை வந்து நம்ம வேலிடேட் பண்ணியே ஆகும். சரிங்களா? பேசிக்கலா சில டெஃபினிஷன்ஸ் பார்த்துடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி டிஜிட்டல் ஆர்கனைசேஷன்ல நீங்க இந்த 3 விஷயம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டா வந்து பிசினஸ் தெரிஞ்சிருக்கணும். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி லிங்க் இதெல்லாம் இருந்தும் ஒரு நல்ல அனுபவம் உள்ள, இல்லாட்டி வந்து நல்லா கத்துக்கக்கூடிய அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து இதுல வந்து ஒரு கிரிட்டிக்கல் எலிமெண்ட். ரெண்டாவது கிரிட்டிக்கல் எலிமெண்ட் என்னன்னா ப்ராசஸ். ப்ராசஸ்ங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஹைஃபையா சொல்லாம ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எல்லா பிசினஸ்லயும் சில ப்ராசஸ் இருக்கும். ஓகே, இவ்வளவு நாள் தான் நம்ம வந்து கிரெடிட் கொடுப்போம், இந்த மாதிரி நம்ம வந்து ட்ராக் பண்ணுவோம், இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராடக்ட் அனுப்புவோம், இல்ல இந்த மாதிரி ஆர்டர் வாங்குவோம், இந்த மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட் வாங்குவோம், இந்த மாதிரி எல்லா ப்ராசஸ் இருக்கும். இது மாதிரி இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா பண்ணணும். அந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய நாலேஜும் ஸ்கில்லும் வந்து பீப்புள். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உண்டான டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும். என்னென்ன டைப் ஆஃப் டூல்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும், அந்த ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் சப்ஸ்கிரைப்டு டூல்ஸ் நம்மளுக்கு தேவை, என்னென்ன டைப் ஆஃப் இன்சோர்ஸ் டூல்ஸ் தேவை, இது எல்லாத்தையுமே இங்க நீங்க திரும்ப கவனிச்சீங்கன்னா தெரியும். இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ப்ராசஸ் அறிவு இருக்கும் பொழுது அந்த டூல் சேர்ந்துச்சுன்னா தான் அந்த சக்சஸ் ஆகும். இந்த 3 லிங்க்ல எந்த ஒரு லிங்க் வந்து ஒர்க் அவுட் ஆகலைனாலோ இல்ல சரியா வந்து செயல்படலைனாலோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சக்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கிரிட்டிக்கல் எலிமெண்ட்ஸுக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. நீங்க நல்ல பீப்புள் இருக்காங்க, நல்ல ப்ராசஸ் இருக்கு, நல்ல டூல் இருக்குனாலும் இதை நம்ம முதல்ல வந்து ப்ராப்பரா ஒவ்வொரு ஈக்குவல் இன்டர்வல், வருஷத்துக்கு ஒரு தடவையோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை திரும்ப ரீடிசைன் பண்ணணும், இல்ல ப்ராப்பரா புதுசா டிசைன் பண்ணணும், அதை டிசைன் பண்ணணும், அதை திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும் பொழுது வரக்கூடிய சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் வந்து ப்ராப்பரா எவாலுவேட் பண்ணி அந்த எவாலுவேட்ல இருந்து திரும்ப ஆக்சஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பைரல் மாடல்ல நம்ம சொல்லலாம். சுத்தி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பீப்புள் ப்ராசஸ் டூல்ஸ்ங்கிறதையும் நம்ம ரீஎவாலுவேட் பண்ணிட்டே இருந்தாதான் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல அடுத்த லெவலுக்கு நம்ம போகும். இதுல இன்னொரு விஷயம் இப்ப நான் தெளிவா சொல்லிடுறேன், இந்த ஸ்லைட்ல இல்ல, கவனிச்சுக்கோங்க. டிஜிட்டைசேஷன், டிஜிட்டலைசேஷன், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த 3 டேர்மும் வந்து வேற வேற. டிஜிட்டைசேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸை கம்ப்ளீட்டா வந்து டிஜிட்டல் ஆக்குறது. அதாவது ஒரு பில் புக்ல இருந்து, ஒரு ப்ராடக்ட் கேட்டலாக்ல இருந்து, ஒரு கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே ஒரு டிஜிட்டல் ப்ராசஸ்க்குள்ள போறது வந்து டிஜிட்டைசேஷன். டிஜிட்டலைசேஷன் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி ஏதாவது டூல் வச்சு நம்ம வந்து ஏதாவது ப்ராசஸ் பண்றது வந்து டிஜிட்டலைசேஷன். இது ரெண்டும் நடக்கும்பொழுது என்டையரா பிசினஸுக்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். அப்போ பீப்புள் ப்ராசஸ் டூல்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நீங்க திரும்ப வந்து இது எதுக்கு நான் இவ்வளவு விளக்கமா சொல்றேன் அப்படின்னா, ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸுக்கு சில சப்ஜெக்ட் சில இடங்கள்ல நீங்க சில விஷயங்கள் பண்ணிருப்பீங்க, சில இடங்கள்ல நீங்க இருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது அடுத்த லெவல் என்ன, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இல்ல டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது கேஸ் டு கேஸ் மாறும். ஸோ அந்த கேஸ் டு கேஸ் மாறும் பொழுது நம்ம இப்போ பேசக்கூடிய விஷயங்களை ஒரு பேசிக் கைட்லைன்ஸா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் மாறக்கூடிய விஷயங்களை நம்ம மாற்றணும் அப்படிங்கிறது தான் இதை வந்து நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன். ஓகே, அகைன் ஃபண்டமெண்டல்ஸ். நான் வந்து எந்த செஷன் எடுத்தாலும் இந்த விஷயத்துல வந்து ஒரு தடவை நான் இன்சிஸ்ட் பண்ணிடுவேன். பிசினஸ் ப்ராசஸ் மாடல் இல்ல பிசினஸ் ப்ராசஸ் கேன்வாஸ், இது கண்டிப்பா எல்லா ஆர்கனைசேஷன்லயும் எல்லா என்டர்பிரனருக்கும் ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. இது மஸ்ட். நம்ம என்ன பண்றதா இருந்தாலும் சரி, தொழில என்ன ஆக்டிவிட்டி பண்றதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய பிசினஸ் ப்ராசஸ் கேன்வாஸுக்கு அலைனாகாத எந்த விஷயமும் நம்மளுடைய தொழிலுக்கோ இல்ல நம்மளுடைய வருமானத்துக்கோ இல்ல நம்மளுடைய லாபத்துக்கோ வந்து நேரடியா எந்த விதமான செயல்பாடும் பண்ண முடியாது. அதனால
இங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட டிசிஷனும் அது சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் உங்களுடைய பிசினஸ் ப்ராசஸ் கேன்வாஸா அலைன் ஆகி தான் இருக்கணும். உங்களோட பிசினஸ் ப்ராசஸ் கேன்வாஸ்ல இல்லாத விஷயத்தை எதையுமே நீங்க வந்து எந்த விதமான ஆக்டிவிட்டி நீங்க பண்ண ட்ரை பண்ணாலும் இது வந்து ஒரு சேலஞ்சா இருக்கும். இதை ஏன் நான் திரும்ப சொல்றேன் அப்படின்னா, பல நேரங்கள்ல வந்து நான் வந்து சார் நான் வந்து ஒரு வெப்சைட் பண்ண போறேன், மொபைலா பண்ண போறேன், நான் வந்து சோசியல் மீடியா பண்ண போறேன், இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன்னு பேசும்போது ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய இந்த பிசினஸ் ப்ராசஸ் கேன்வாஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம கரெக்டா வந்து அதுக்குள்ள ஃபிட் பண்ணாததுனால நிறைய சேலஞ்சஸ் வரும், ஒரு முழுமையான வெற்றி கிடைக்காம போயிருக்கு. அதனால இந்த பிசினஸ் ப்ராசஸ் கேன்வாஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து எக்காலகட்டத்திலையும் எக்காரணம் கொண்டும் நம்ம வந்து ப்ராப்பரா வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்து இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கஸ்டமர் பையிங் சைக்கிள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கஸ்டமர் பையிங் சைக்கிள் தான் வந்து எண்ட் ஆஃப் தி டே எனக்கு பிசினஸ்னா என்ன, கஸ்டமர் வாங்கணும், கஸ்டமர் திரும்ப நம்மகிட்ட வந்து வாங்கணும், கஸ்டமர்கிட்ட ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் நாணயம் இருக்கும், கஸ்டமர் நம்மளுக்கு பணம் கொடுக்கணும், அதன் மூலமா பணம் பண்ணணும். பிசினஸினுடைய ஹோல் அப்ஜெக்டிவா வந்து மேக்கிங் மணி இன் எத்திக்கல் அண்ட் ரைட்டிஜியஸ் வே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சைக்கிள் பையிங் சைக்கிள் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்குலேஷன் தான் எப்போதுமே இருக்கும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கூட என்கேஜ் பண்ணணும். என்கேஜ் பண்றதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணுவோம். என்கேஜ் பண்ணும்பொழுது அந்த கஸ்டமர் வந்து நம்மளை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. இந்த பொருளுக்கு இவர் தகுதியானவர் தானா, இது வந்து இவருக்கு தகுதியான ஒரு விஷயம் தானா அப்படிங்கிறது எவாலுவேட் பண்ணுவாங்க. எவாலுவேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற பட்சத்துல அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து பொருள் வாங்குவாங்க, இல்லை சர்வீஸ் வாங்குவாங்க. இந்த பொருளும் சர்வீஸும் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து போஸ்ட் பர்ச்சேஸ் வந்து நம்ம எப்படி டைப் ஆஃப் சர்வீசஸ் கொடுக்குறோம், இல்லை என்னென்ன டைப் ஆஃப் ஹெல்ப் நம்ம வந்து அவங்களுக்கு பண்றோம், அவங்க கூட எப்படி வந்து கான்ஸ்டன்ட் டச்ல இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சைக்கிள். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த அட்வொகசி வந்து பண்ணுவாங்க. அட்வொகசிங்கிறது நம்மளை பத்தி வேர்ட் ஆஃப் மவுத்தோ இல்லை நம்மளுக்கு உண்டான ஒரு ப்ராப்பரான ஒரு பிராண்டிங்கோ இல்லை ஒரு ப்ராப்பரான ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் அட்வர்டைஸ்மெண்ட்டோ இது எல்லாமே கிடைக்கும். திரும்ப இந்த அட்வொகசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து அவேர்னஸ் மோட்ல இருக்காங்களோ, நம்மளை பத்தி முழுமையா தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க திரும்ப சொல்லுங்க சார். சார் ஸ்லைட்ஸ் எதுவுமே நான் தெரியல சார். ஸ்லைட்ஸ் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேனே. இல்ல வரல சார். ஓகே, ரீஷேர் பண்ணிருக்கேன். இப்ப தெரியுதா? இப்போ ஓகே சார். ஓகே சரி. ஓகே, இது முன்னாடி பேசுறதுல உள்ள ஸ்லைடு மிஸ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் குயிக்கா அதை மட்டும் நான் ஒரு தடவை காமிச்சிடுறேன். ஸோ இதுல வந்து இன்க்ரீஸ் ரெவன்யூ பத்தி பேசினேன், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பத்தி பேசினேன், எஃபிஷியன்ட் ஆப்ரேஷன்ஸ் பத்தி பேசினேன். அதுக்கப்புறம் இந்த கிரிட்டிக்கல் எலமெண்ட்ல நம்ம பீப்புள்னா என்ன, ப்ராசஸ்னா என்ன, டெக்னாலஜினா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பேசணும். அதுக்கப்புறம் இந்த கிரிட்டிக்கல் லைஃப் சைக்கிள் எலமெண்ட்ல பீப்புள் என்ன, ப்ராசஸ் என்ன, டூல்ஸ் என்ன, அதுல எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்க, எப்படி ரீடிசைன் பண்ணணும், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, எப்படி சேஞ்சை மேனேஜ் பண்ணணும், எப்படி எவாலுவேட் பண்ணணும், இந்த ப்ராசஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் ப்ராசஸ் கேன்வாஸ், இந்த 9 எலமெண்ட் இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது நிறைய பேருக்கு இது கண்டிப்பா புதுசா இருக்க போறது இல்லை. இதை வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து அதுல பிசினஸ் ப்ராசஸ் கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய காம்பனண்ட்டுக்கு எப்படி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை மேட்ச் பண்ணணுங்கிற அந்த அவேர்னஸை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பையிங் சைக்கிள்ல இருக்கக்கூடிய என்கேஜ்மெண்ட், எவாலுவேஷன், பர்ச்சேஸ், போஸ்ட் பர்ச்சேஸ், அட்வொகசி அண்ட் அவேர்னஸ், இது எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணி இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராசஸ்க்குள்ள எடுத்துட்டு வரும்போது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் உண்டானது எல்லாமே வந்து ஒரு ஃபண்டமெண்டல் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். நான் திரும்பி குயிக்காக சம்மரைஸ் பண்ணிடுறேன். நம்ம சக்ஸஸ் கிரைட்டீரியாவை எப்படி எவாலுவேட் பண்ண போறோம், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு ஐட்ரேஷனல் ப்ராசஸ், எப்படி வந்து இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாயிண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமா எப்படி வந்து லிங்க் ஆகும், எப்படி வந்து 3 கிரிட்டிக்கல் எலமெண்ட்ஸ் பீப்புள், ப்ராசஸ் அண்ட் டூல்ஸ் வந்து எப்படி வந்து கோரிலேட் ஆகி ஒர்க் ஆகும் போது அந்த பீப்புள், ப்ராசஸ், டூல்ஸுங்கிறதையும் நம்ம எப்படி வந்து ஐட்ரேட் பண்ணி மாற்ற போறோம். அப்புறம் கஸ்டமரோட பையிங் சைக்கிள், இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபண்டமெண்டல் மூலமா நீங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா தான் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து 100% வந்து அலைன் ஆகி நிற்கும். இது இல்லாம நம்ம வேற எந்த விதமான ஒரு சூழ்நிலைக்கோ இல்லாட்டி வேற எந்த விதமான ஒரு டிஃபரெண்டான ஒரு அப்ரோச்சுக்கு நம்ம போனாலும் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு முழுமையான ஒரு அவுட்கம் வந்து உங்களுக்கு தராது அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ இப்போ முதல்ல டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இன்டர்நெட் வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு,
இருக்கக்கூடிய மூலை மடுக்குள்ள இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டிஜிட்டலா சர்வீஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இருந்துச்சு. ஓவராலா குளோபலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஒரு இன்டர்நெட் அண்ட் டெக்னாலஜி எனேபிள்டு பிசினஸா போயிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றது ஒரு 2008 2009க்கு அப்புறம் தொழில் முழுமையாக டிஜிட்டலைசேஷன் பண்ணக்கூடிய அவசியமும் அதுக்கு உண்டான அவசியமும் அவசரமும் வந்து தேவைப்பட்டிருக்காங்க. எல்லாருமே அதை நோக்கி வந்து மெதுவா வந்து நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில நாம எதெல்லாம் வந்து டிஜிட்டலைசேஷனா பார்க்கணும், எதெல்லாம் நம்ம வந்து கம்பெனிக்குள்ள பண்ணணும், எந்தெந்த ப்ராசஸ்லாம் நம்மளுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிஃபைன் பண்ணி அதன் மூலமா ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிக்கு பேரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த டெஃபினிஷன் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துறேன். Digital transformation is the use of new age technologies over traditional business process to build a scalable process of innovation, optimization and growth. இந்த மூணு கீவேர்ட் ஆக்சுவலி இனோவேஷன் இருக்கணும், ஆப்டிமைசேஷன் இருக்கணும், growth இருக்கணும். இதை நீங்க வந்து அந்த நம்ம சக்சஸ் ஃபேக்டர்னு சொன்ன 3 விஷயத்துக்கு கூட நீங்க கம்பேர் பண்ணலாம். ரெவென்யூ growth இருக்கணும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இண்டெக்ஸ் இருக்கணும், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்டர்னல் ப்ராசஸ் வந்து ஆப்டிமைஸ் ஆகி நம்மளுக்கு வந்து காஸ்ட் எஃபிஷியண்டா நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும். அந்த மூடி நம்ம எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் பிசினஸ் ப்ராசஸ், இப்போ ஒரு லெஜர்ல எழுதிட்டு இருந்த ஒரு விஷயத்தையோ இல்லாட்டி வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து மேனுவலா வந்து எழுதிட்டு இருந்ததுலையோ, இல்லை பர்ச்சேஸ் ஆர்டரை ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல வச்சு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இருந்ததுலையோ, இல்லாட்டி வந்து இன்னும் வந்து ஒரு எலக்ட்ரானிக் மோட்ல வந்து நம்ம வந்து பேமெண்ட் வாங்காம இருந்தாலோ, இல்ல வந்து ஒரு எலக்ட்ரானிக் மோட்ல இன்வாய்ஸை வந்து கஸ்டமருக்கு அனுப்பாம இருந்தாலோ, இல்ல இன்வாய்ஸை வந்து இன்னும் ஒரு போஸ்ட் சேல் ஃபீட்பேக்கை வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம ஒரு டிஜிட்டல் மோட்ல வாங்காம இருந்தாலோ, இந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷனை முழுமையா நாம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்ல சேவ் பண்ணாம இருந்தாலும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் பிசினஸ் ப்ராசஸ். இது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த பண்ணிட்டு இருந்த எல்லா பிசினஸ் ஆக்டிவிட்டிஸையும் இந்த நியூ ஏஜ் டெக்னாலஜிஸ் மூலமா நீங்க வந்து ஒன்னொன்னா ஆப்டிமைஸ் பண்ண முடியும். இந்த ஆப்டிமைஸ் பண்றதுக்கு உண்டான அந்த ஆக்டிவிட்டி தான் வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் இன்னொரு தடவை இதை தெளிவா சொல்லிடுறேன். 50 லட்சம் ரூபாய் பிசினஸ் பண்றவங்களுக்கும் 5 கோடி ரூபாய் பிசினஸ் பண்றவங்களுக்கும் 50 கோடி ரூபாய் பிசினஸ் பண்றவங்களுக்கும் எக்ஸிஸ்டிங்கா வந்து சில டூல்ஸ் அண்ட் ப்ராசஸ் வச்சிருக்கிறவங்களுக்கும் ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கும் உண்டான டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரி இருக்கும். நம்ம தொழில் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு இந்த தொழிலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்ம என்னென்ன தேவை அப்படிங்கிறது ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரே தொழில இருக்கக்கூடிய 2 நபர்களுக்கும் வந்து மாறுபடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால நான் சொல்ல போற அந்த 6 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல். இது இல்லாம நம்ம பண்ணவே முடியாது அப்படிங்கிற அந்த 6 பாயிண்ட்டை மட்டும்தான் இன்னைக்கு நான் டச் பண்ண போறேன். இந்த 6 பாயிண்ட்டையும் நீங்க வந்து உங்களுடைய பிசினஸ்லயோ உங்களுடைய கரண்ட் சினேரியா கூட மேட்ச் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க ஐட்ரேஷன் 1ல இருக்கீங்களா, ஐட்ரேஷன் 2ல இருக்கீங்களா, ஐட்ரேஷன் 3ல இருக்கீங்களா, உங்க பிசினஸ்க்கு எத்தனை ஐட்ரேஷன் தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கோ ஒரு இண்டிவிஜுவல் பிசினஸோ பொறுத்தது அப்படிங்கிறத நான் இன்னொரு தடவை மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய டெஃபினிஷன். எனேபிளிங் த நியூ ஏஜ் டெக்னாலஜிஸ் டு என்ஷூர் த ஸ்கேலபிள் ப்ராசஸ் ஆஃப் இனோவேஷன், ஆப்டிமைசேஷன் அண்ட் க்ரோத். ரொம்ப சிம்பிளா தான். இனோவேஷன் இருக்கணும், ஆப்டிமைசேஷன் இருக்கணும், க்ரோத் இருக்கணும், நியூ ஏஜ் டெக்னாலஜி நம்ம வந்து ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிசினஸுக்கும் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார் அந்த இதை பெருசு பண்ணிடலாமே சார், ஸ்கிரீனை ஃபுல் வியூ. சரியா இருக்குங்களா? நவ் இட்ஸ் குட். ஓகே, எனக்கு அந்த இது வீடியோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு, அதனால தான் நான் வச்சிருந்தேன். ஓகே சரி, ஓகே, தேங்க் யூ. ஸோ ஒரே ஒரு நிமிஷம் ஓகே, தேங்க் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா you should have a good website and web portal. ஸோ இது ரொம்ப 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 என்னடா ஃபண்டமெண்டலான ஒரு விஷயத்த சொல்றானே அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். ஆனா ஒரு பிசினஸோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுதான். நீங்க இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பிரிச்சுக்கலாம். இந்த 6 பாயிண்ட் நான் சொல்லக்கூடிய 6 பாயிண்ட் வந்து நீங்க வந்து பேரலா பண்ணணும், சீரியஸா பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஒண்ணு முடிஞ்சோன்னு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த 6மே வந்து கைகோர்த்து ஒன்னோட ஒன்று சேர்ந்து போக வேண்டிய விஷயம். முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வெப்சைட் தேவை. நல்ல வெப்சைட் அப்படிங்கிறது ஏன் இன்னைக்கு தேவை அப்படின்னா, எப்படி வந்து நம்ம விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு இருந்தோமோ, எப்படி வந்து நம்ம வந்து பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோமோ, எப்படி வந்து ப்ரௌச்சர் கொடுத்துட்டு இருந்தோமோ, இன்னைக்கு வந்து ஒரு குளோபல் வில்லேஜ்னு உலகத்தை காட்டக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா ஒரு நல்ல வெப்சைட் அப்படிங்கிறது ஒரு பேர் மினிமம் ரெக்யர்மெண்ட். இந்த நல்ல வெப்சைட் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட காம்பனன்ட் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும்
உங்க வெப்சைட் ப்ரௌசர்லயோ மொபைல்லயோ ஒர்க் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கப்புறம் நிறைய பண்ணலாம். வெப் ஆப், மொபைல் ஆப் பண்ணலாம், நீங்க வந்து இ-காமர்ஸ் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம். பட் ஃபண்டமெண்டலா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வெப்சைட் இருக்கணும், ஒரு நல்ல வெப் போர்ட்டல். ஸோ ஒரு நல்ல வெப் போர்ட்டல்ல என்னெல்லாம் இருக்கலாம், மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் இந்த 5 டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட வெப் போர்ட்டல்ல இருக்கணும். இது இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ். ஹோம் பேஜ்ங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பிசினஸ் www.airatech.com அப்படிங்கிற என்னோட பிசினஸ் அடிச்சிங்கன்னா என்னோட ஹோம் பேஜ் இது .com இருக்கலாம், .in இருக்கலாம், .org இருக்கலாம், .co இருக்கலாம், இல்ல .business இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு எக்ஸ்டென்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு எந்த எக்ஸ்டென்ஷன் ஒத்து வருது, உங்களுக்கு எந்த எக்ஸ்டென்ஷன் ப்ராப்பரா இருக்குன்னு பார்த்துட்டு இந்த ஹோம் பேஜ் வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு உங்க பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய எல்லா கீ சக்சஸையும் கீ பெனிஃபிட்டை பத்தி மட்டும் அந்த ஹோம் பேஜ் வந்து ரொம்ப முக்கியமா பேசணும். இது வந்து இந்த உறுதியா உங்க வெப்பேஜ்ல இருக்க வேண்டிய தகவல்கள்ல நம்பர் 2 உங்க கம்பெனியை பத்தியும் உங்களுடைய டீமை பத்தின இன்ஃபர்மேஷன் அங்க இருக்கு. ஏன்னா இதுதான் வந்து கஸ்டமருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நீங்க என்ன சர்வீஸ் பண்றீங்கிறத அவங்க பார்த்த உடனே இமீடியட்டா அடுத்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா கம்பெனி யாரு, கம்பெனில யார் இருக்காங்க, இந்த கம்பெனி எங்க இருக்கு, இந்த மாதிரி தகவல்கள்லாம் பார்ப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அபவுட் த கம்பெனி, அபவுட் த டீம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ரொம்ப தெளிவா வந்து கம்பெனியை பத்தின ஒரு சுருக்கமான வரலாறு, இன்னைக்கு யார் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இல்ல யார் வந்து எம்டி, என்ன டைப் ஆஃப் டீம் இங்க கிரிட்டிக்கல் எத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த 100% இன்ஃபர்மேஷன் வந்து அந்த அபவுட் கம்பெனி பேஜ். மூணாவது வந்து உங்களுடைய ப்ராடக்ட் இல்ல சர்வீசஸ் இதை பத்தின ஒரு தெளிவான டீடைல் வியூ வந்து உங்களோட வெப்சைட்ல கண்டிப்பா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா நீங்க வந்து யூஆர் செல்லிங் டிஜிட்டலி, நீங்க நேரா பேசல, ஒரு பொருளை வந்து கடைக்கு வந்து தட்டு பார்த்து இது பண்ணி வாங்கல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல உங்களோட பாக்குறாங்க. ஸோ ஒரு டீடைல் ரிவ்யூ ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பத்தி ஒரு நல்ல பிக்சர், ஒரு நல்ல டிஸ்கிரிப்ஷன், முடிஞ்சா காஸ்ட், முடிஞ்சா ஒரு கம்பேரிசன், முடிஞ்சா ஒரு குவாலிட்டி பத்தின எவாலுவேஷன், இது எல்லாமே போட்டு ப்ராப்பரான ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பேஜ், டீடைல் பேஜ் வந்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் கோஆர்டினேட்ஸ், எப்படி வந்து உங்களை தொடர்பு கொள்றது. இப்போ நீங்க வந்து சேலத்துல இருக்கீங்க, திருச்சியில இருக்கீங்க, மதுரையில இருக்கீங்க, நான் சென்னையில இருக்கேன், எனக்கு உங்க பொருள் பிடிச்சிருக்குன்னா உங்களை தொடர்பு கொள்றதுக்கு உண்டான வழிகள் வேணும். தொடர்பு கொள்றதுங்கிறது வந்து வெறும் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் மட்டும் இல்லை. முடிஞ்சதுன்னா ஆன்லைன்லயே வந்து உங்களை தொடர்பு கொள்றதுக்கு உண்டான ஒரு கான்டாக்ட் ஃபார்மோ, இல்லாட்டி வந்து அப்படியே வந்து உங்க ஹோம் பேஜ்ல இருந்தே வந்து உங்களுக்கு ஒரு இமெயில் அடிக்கிறதுக்கு உண்டான வசதியோ, இல்ல முடிஞ்சதுன்னா ஒரு சேட் வந்து பிளாக் வந்து இதை பத்தி நான் தனியா அந்த பிராண்டிங் செஷன்ல வந்து சாப்டர்ல கேட்டிருப்பீங்க. நான் நிறைய வந்து பேசுறது வந்து இந்த பிளாக பத்தி தான். நீங்க உங்களுடைய தகவல்களை உங்கள் மக்களுக்கு நீங்கள் சொல்வதற்கும், உங்களுடைய ஸ்டோரி சேர்த்து சார் சொன்ன மாதிரி ஸ்டோரிஸை சொல்வதற்கும், உங்களுடைய நாலேஜை வந்து மக்கள்கிட்ட வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனா, அதை ஒரு கஸ்டமர் சேனலா மாத்துறதுக்கும் இந்த பிளாக்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். ரொம்ப டெக்னிக்கலா சொல்லும் பொழுது நீங்க இந்த பிளாக்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணதான் உங்களோட பேஜ் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் சர்ச்சில் எல்லாம் வந்து வரும். நான் எஸ்இஓ பத்திலாம் அங்க ரொம்ப டீட்டெயிலா போல, பட் பேசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 விஷயங்கள் கண்டிப்பா வந்து உங்களுடைய வெப்சைட்ல இருக்கணும். இதுல ஒரு விஷயம் கம்மியானாலும் அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல முதல் ஸ்டெப் ஆகிய டிஜிட்டல் பிரசன்ஸ், உங்க பிசினஸோட டிஜிட்டல் பிரசன்ஸ், அந்த டிஜிட்டல் பிரசன்ஸ் அப்படிங்கறத எனேபிள் பண்ணக்கூடிய வெப் போர்ட்டல்ல வந்து நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த 5 இன்ஃபர்மேஷன் இல்லாம நீங்க அடுத்த ஸ்டெப்பை வந்து எனேபிள் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்ச். ஓகேங்களா? நம்ம குயிக்கா வந்து அடுத்த இதுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நான் வந்து கிரிட்டிக்கலா யோசிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் டூல். இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். என்னன்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமருடைய லைஃப் டைம் வேல்யூ அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஒரு கஸ்டமர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து ஒரு கஸ்டமர் வரான் அப்படின்னா மொத்த ஆயுஸ்லயும் அவன் வந்து ஒரு 2 வீடோ இல்ல 3 வீடோ தான் வாங்குவான். ஒரு வீடு 50 லட்சத்துக்கு வாங்கினா அப்படின்னா 3 வீடுனுடைய ஒரு மொத்த தொகை வந்து ஒரு 1.5 கோடின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கஸ்டமருடைய லைஃப் டைம் வேல்யூ ஆஃப் த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 1.5 crores. ஆனா அந்த கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த கஸ்டமர் எப்படி என்கேஜ் பண்றீங்க, அந்த கஸ்டமரோட டீடைல் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடிவ் பிசினஸ் 2வது தடவையோ இல்ல 3வது தடவையோ உங்களுக்கு வந்து அந்த பிசினஸ் வரும். இதே இது நீங்க வந்து ஒரு ஃபர்னிச்சர் பிசினஸ் எடுத்துக்கோங்க.
5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஃபர்னிச்சர் மாத்துவாங்க. ஒரு 25 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 5-6 தடவை ஃபர்னிச்சர் மாத்திடுவாங்க. ஒரு தடவை ஒரு ஃபர்னிச்சரை மாத்துறதுக்கு 1 லட்சம் வச்சீங்கன்னா 5-6 தடவையில 5-6 லட்சம் ரூபாய் அந்த கஸ்டமருடைய லைஃப் டைம் வேல்யூ உங்களுக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு விதமான கஸ்டமருடைய லைஃப் டைம் வேல்யூ இருக்கும். அந்த லைஃப் டைம் வேல்யூவை வந்து மேக்சிமைஸ் பண்ணி அவங்க கூட ஒரு தொடர்புல இருந்து அவங்க கூட எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும்போது தான் ஒரு ப்ரெடிக்டபிள் ரெவென்யூ வந்து எல்லா பிசினஸுக்கும் வரும். அதனால எல்லா பிசினஸுக்கும் கண்டிப்பா ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் டூல் வந்து ஒரு டூல் தேவை. இப்போ நம்ம பொதுவாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு 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 பழைய டைப்ல வந்து பாத்தீங்கன்னா டைரியில வந்து எழுதி வச்சிருப்பாங்க ஃபோன் நம்பர்ஸ், ஏபிசிடியா அல்பபெட்டிக்கலா கேட்டகரைஸ் ஆயிருக்கும் எழுதி வச்சிருப்பாங்க. அப்புறம் ஃபோன் வந்தோடனே என்ன பண்ணோம், கொஞ்சம் குயிக்கா வந்து ஃபோன்ல வந்து பெட்டரா வந்து ஒரு கஸ்டமரை போட்டு வச்சிருப்பாங்க. நம்மளுக்கே தெரியும் பல நேரம் நம்ம தேடக்கூடிய கஸ்டமர் நம்மளுக்கு இமீடியட்டா கிடைக்க மாட்டாங்க. இல்ல சில நம்பரை பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பர் நம்ம எப்போ பேசினா இவங்க என்ன பண்ணோம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டவுட்டா இருக்கும். இது 2. 3வது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்ல வச்சிருப்பாங்க சில பிசினஸ். ஆனா எக்ஸல் ஷீட்ல வச்சிருக்கும் போது என்ன டைப் ஆஃப் சேல் நடந்துச்சு, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வாங்கினாங்களா இல்லையா, கடைசியா எப்போ வாங்கினாங்க, அவங்க நம்ம கடைசியா என்ன மார்க்கெட்டிங் பண்ணோம், என்ன ஆஃபர் கொடுத்தோம், இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு வந்து நம்மளோட எக்ஸல் ஷீட்ல இருக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் டூல் இது ஒன்றும் பெரிய டூல், பெரிய ஒரு காஸ்ட்லியான டூல்லாம் இல்லை. மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய் 1200 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன்ல நம்ம வந்து இந்த டூலை வாங்கி நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே அதுல ப்ராப்பரா நம்ம உள்ள கொண்டு வர முடிஞ்சதுன்னா, இதுல கஸ்டமர்ஸ் அப்படிங்கறத வந்து நான் கொஞ்சம் லூஸா யூஸ் பண்றேன். ப்ராஸ்பெக்ட்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மகிட்ட வந்து விசாரிச்சிருப்பாங்க, பொருள் விலையா விசாரிச்சிருப்பாங்க, எல்லாம் தொழில் சம்பந்தமா தகவல் கேட்டிருப்பாங்க. ஆனா வந்து நம்ம அவங்க கூட நம்ம தொழில் பண்ணியிருக்கோம். ஆனா அந்த தொழில் பண்ணலாங்கிறதுக்காண்டி அந்த கஸ்டமர் இல்ல அந்த ப்ராஸ்பெக்ட் கிட்ட நம்ம கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து தூக்கி தூர போட முடியாது. அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ப்ராப்பரா வந்து நம்ம கையில தான் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் டூல் வந்து ரொம்ப 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 கை கொடுக்கும். இதுல வந்து நீங்க 100% உங்களுடைய கஸ்டமர் ரிலேஷன் இன்ஃபர்மேஷனையும் எல்லா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனும் நீங்க போடுறதுக்கு ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படிங்கிறது உங்களோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ்ல 2வது இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ முதல்ல வந்து உங்களோட டிஜிட்டல் ப்ரெசன்ஸுக்காண்டி ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டு வெப்சைட்டுங்கிறது நம்பர் 1. நம்பர் 2 அப்படிங்கிறது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். கண்டிப்பா இதுல வந்து சிலருக்கு சில கேள்விகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி மெசேஜ் போடுறாங்க, கை தூக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஒரு கன்வீனியன்ஸ்க்காண்டி நம்ம வந்து செஷனை முடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுனா நம்ம திரும்ப கூட எடுத்துக்கலாம். அப்ப தேவைப்படுதுன்னா நான் ஸ்லைடை கூட நான் முன்ன மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஈஸி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒரு டெஃபினிஷன் எழுதிக்கோங்க, இது ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி. CRM is a business software that holds individuals and teams maximize their customer communications and sales. எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரு கம்யூனிகேஷனையும் ஒரு சேல்ஸ் எஃபர்ட்டையும் வந்து நம்ம எஃபெக்டிவாகவும் எஃபிஷியன்டாகவும் நம்ம பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டூலுக்கு பேர் தான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் டூல். இதுக்கு நிறைய வந்து நம்ம இந்தியா பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய டூல்ஸே நிறைய டூல்ஸ் இருக்கு. நம்ம நிச்சயமா ஏதாவது ஒரு டூலை நம்ம வந்து கொண்டு வந்து நம்ம கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் போன்ல இருக்கிறது, எக்ஸல் ஷீட்ல இருக்கிறது, இமெயில்ல இருக்கிறது, இந்த பேப்பர்ல எழுதி வச்சது, இல்ல பில் புக்ல இருக்கக்கூடிய அட்ரஸ், இல்ல வந்து நம்ம கஸ்டமர் நம்மளுக்கு எழுதியிருந்த தபால், இந்த மாதிரி எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய, இல்ல வந்து ஒரு மீட்டிங் பிசினஸ் மீட்டிங் போற இடத்துல நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய கார்ட்ஸ், இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த CRM அப்படிங்கிற ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வர்றது தான் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல செகண்ட் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இப்போ 3வது போயிடலாம். ஸோ இப்போ நீங்க திரும்ப வந்து கவனிச்சீங்கன்னா ஒரு குயிக்கா ஒரு லிங்க் பண்றதுக்கு இதுல எங்கெங்கெல்லாம் வந்து பீப்புள் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கவனிச்சுட்டே வாங்க. இதை வந்து நான் பின்னாடி ஒரு 2 கேஸ் ஸ்டடி சொல்ல போறேன். இந்த 6 ஸ்டெப் வந்து யாருக்கு வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், அது எப்படி பண்ணோம் அப்படின்னு. அதை சொல்லும் பொழுது அந்த பீப்புள், ப்ராசஸ், டெக்னாலஜி அப்படிங்கிறதும் அந்த 3 சக்சஸ் கிரைட்டீரியா, இன்க்ரீஸ்ட் ரெவென்யூ, இன்க்ரீஸ்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இண்டெக்ஸ், இன்க்ரீஸ்ட் ஆப்ரேஷன்ஸ், எஃபிஷியன்சி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், இந்த 3 கிரிட்டிக்கல் எலமெண்ட், இந்த 6 பாயிண்ட், இது எல்லாம் சேர்ந்தாதான் வந்து அதனோட அவுட்கம் வரும் அப்படிங்கிறத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மூலமாவே பாருங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க சொல்லலாம், சார் நான் வந்து என் பிசினஸுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு வெப்சைட் இருக்கு, நான் ஆல்ரெடி வந்து CRM யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இந்த 2 ஸ்டெப்பை வந்து இந்த 6 ஸ்டெப்ல நீங்க 2 ஸ்டெப்பை உங்க பிசினஸுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆனா என்னுடைய கேள்வி அங்கேயே நிறுத்த போறது இல்லை. இந்த 2 ஸ்டெப் பண்ணனால நான் சொன்ன அந்த 3 சக்சஸ் கிரைட்டீரியா சொன்னேன் இல்லையா, உங்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆச்சா, உங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சா, உங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து எஃபிஷியன்ட் ஆச்சா, இதையும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆகல அப்படின்னா இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டெப்பை வந்து நம்ம இன்னும் வந்து பெட்டரா பண்ணணும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க. என் பிசினஸ்ல நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த ஸ்லைட் வேண்டிய இடம் இதுதான்.
இதனால நம்ம இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுனால நம்மளுக்கு எவ்வளவு லாபம் வந்துச்சு, இல்ல எவ்வளவு வந்து வருமானம் வந்துச்சு, நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இண்டெக்ஸ் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆச்சு, எவ்வளவு வந்து நம்மளுடைய இன்டர்னல் ப்ராசஸ் வந்து ஆப்டிமைஸ் ஆச்சு அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு எவாலுவேஷன் கிரைட்டீரியா. சரிங்களா? ஸோ இப்போ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்டர்னல் பிசினஸ் ப்ராசஸை வந்து ஒரு ஆட்டோமேட் பண்ணும். அதுக்கு வந்து ஒரு ERP, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் டூல் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம என்டர்பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம், இது எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி ERP அப்படிங்கிற வார்த்தையை போட்டுருக்கேன். ERP அளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப காம்ப்ளெக்ஸான சிஸ்டம் தேவைப்படுமா அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை. இப்ப ERP ஒவ்வொரு பிசினஸ்லயும் வந்து ஒவ்வொரு மாடல் இருக்கு. அதாவது என்னென்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட், என்னென்ன டைப் ஆஃப் என்னென்ன டைப் ஆஃப் ரீஆர்டரிங் நடக்குது, இல்ல என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டாக் ப்ராப்பரா பண்ண முடியும், இல்ல ஒரு இன்வாய்சிங் ப்ராசஸ் வந்து ஒரு ஆட்டோமேட்டட் வேலை எப்படி நடக்கும், இந்த கஸ்டமர் ராயல்டி ப்ரோக்ராம் எப்படி வந்து நம்மளால மேனேஜ் பண்ண முடியும், இல்லாட்டி எப்படி வந்து நம்ம கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்க முடியும், இல்ல ஒரு ஏஎம்சி சர்வீஸ்ல இருக்கக்கூடிய கஸ்டமர் டேட்டாவை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில ERP-னுடைய இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இதே இது ஒரு 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 சீட்டு கம்பெனி இருக்காங்க, இல்லாட்டி வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறவங்க இருக்காங்க, இல்லாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டர்ன்கி ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ERP-ங்கிற வேலை பார்க்கறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்க்கணும். அவங்க வந்து எப்படி வந்து ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் டூல் இருந்து எப்படி வந்து பிசினஸ் எடுத்துட்டு வராங்க, எப்படி வந்து ப்ராப்பரா வந்து அவங்க வந்து ஒரு இன்வாய்சிங் பண்றாங்க, எப்படி வந்து ஒரு நோட்டிபிகேஷன் எப்படி வந்து அவங்களுக்கு போகுது, ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் வந்து எப்படி நடக்குது, இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான டைப் ஆஃப் பிசினஸ் ஆட்டோமேஷன் வந்து தேவை. இந்த பிசினஸ் ஆட்டோமேஷன் இருக்கதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்னல் ப்ராசஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் பெட்டர்மெண்ட் வந்து எப்பொழுதுமே நடக்கும். அதனால நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு வெப்சைட்டு, ஒரு CRM தாண்டி உங்களுடைய பிசினஸ் ப்ராசஸுக்கு நீங்க இருக்கக்கூடிய ஆட்டோமேஷன் எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு எஃபிஷியன்டான ERP என்ன, இல்ல அதுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது ஒவ்வொரு பிசினஸை பொறுத்து மாறலாம். ஆனா ஓவராலா நீங்க இன்டர்னல் ப்ராசஸை மேனேஜ் பண்றதுக்கும் இன்டர்னல் ப்ராசஸினுடைய எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கும் உங்களுக்கு ஒரு ERP ரிலேட்டட் சிஸ்டம் தேவை என்பதை தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள். ரொம்ப 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 சிம்பிள் மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா உங்களுடைய அந்த ப்ரொஃபஷனல் அப்ரோச், ஓகே உங்கள்ட்ட நல்ல வெப்சைட் இருக்கு, நீங்க நல்லா வந்து ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் வச்சு உங்க கஸ்டமர் கூட நீங்க இன்டராக்ட் பண்ணி எஃபிஷியண்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத தாண்டி அந்த கஸ்டமருக்கு ஒரு கிங் சைஸ் ஃபீலிங் கொடுக்கணும். நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல், நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படிங்கறத வந்து உங்க கஸ்டமருக்கு நீங்க ஃபீல் பண்ண வைக்கணும். அப்படிங்கிறப்போ இந்த பிசினஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் வந்து இன்டர்னலாவும் சரி எக்ஸ்டர்னலாவும் சரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்டர்னலா வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுல இருந்து அவங்கள மோட்டிவேட் பண்றது, ஒரு நல்ல எஃபிஷியன்டான ஒரு ஸ்கில் பேஸ்ட் எம்ப்ளாயி ரிசோர்ஸை உருவாக்குறதுக்கும் நம்மளுக்கு இந்த பிசினஸ் ஆட்டோமேஷன் தேவை. இந்த பிசினஸ் ஆட்டோமேஷன் டூல்ஸ் மூலமா தான் நம்ம செகண்ட் லேயர் தேர்ட் லேயரை உண்டு கொண்டு வந்து நம்ம பிசினஸ் வந்து பெருசுபடுத்த முடியும். சரிங்களா? ஸோ இது மூணாவது ஸ்டெப். நாலாவது, இது எல்லாருக்கும் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப இங்க இருக்கக்கூடிய பல பேரை வந்து நினைக்கக்கூடியது என்னன்னா, ஓகே உங்களோட சோஷியல் பிரசன்ஸ் எப்படி இருக்கு, டிஜிட்டல் பிரசன்ஸ் அப்படிங்கிறது வெப்சைட் எனேபிள்மெண்ட், சோஷியல் பிரசன்ஸ் அப்படிங்கிறது மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள், நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், உங்களோட பிராண்ட் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுது, உங்க கம்பெனி எப்படி நடக்குது, உங்க கம்பெனி பத்தி உங்க கஸ்டமர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இல்ல உங்க பிராண்ட்ஸ் பத்தி உங்களோட இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விதமான ஒரு தொழில் வாய்ப்புகளையும் ஒரு உண்மைத்தன்மையையும் இன்னைக்கு வந்து சோசியல் சேனல்ல தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நல்ல ஒரு டிஜிட்டல் போன், நல்ல போன் இல்லாதவங்களும் ஃபேஸ்புக்ல இல்லாதவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ எல்லாரும் இருக்கிற இடத்துல நம்ம வியாபாரம் பண்ணுவது தான் நம்மளுக்கு வந்து புத்திசாலித்தனம். என்னதான் ட்ரெடிஷ்னல் விதமான சேல்ஸ் சைக்கிள்ஸ் இருந்தாலும், அதாவது ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் இல்ல கால் பண்ணி உங்க கஸ்டமர்கிட்ட பேசி பிசினஸ் பண்றது, இல்ல ரொம்ப ரெகுலரா வந்து உங்க கஸ்டமரை மீட் பண்ணி பிசினஸ் பண்றது, இந்த மாதிரி பலவிதமான ட்ரெடிஷ்னல் வேவும் அதுலயும் வந்து ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணக்கூடிய வேலைகளும் தொழில்களும் நாம பண்ணிட்டு இருந்தாலும் சோசியல் சேனல்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெப். நம்ம கண்டிப்பா வந்து நம்மளுடைய பிரசன்ஸையும் நம்மளுடைய நாலேஜையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சோசியல் சேனல்ல கொண்டு போய் நம்ம காமிச்சே ஆகணும். ஸோ இதுல வந்து நான் வந்து நிறைய இருக்கு, இந்த நிறைய இருக்கிறத பத்தி நான் வந்து எல்லாத்தையும் பேச போறது இல்லை. பேர் மினிமல் இந்த 4 வேணும். 5வது ஒண்ணு நான் ரொம்ப பர்பஸா தான் இதுல போடல, அது ஏன் போடலைங்கிறது நான் சொல்லிடுறேன். முதல்ல வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ் கண்டிப்பா எல்லா பிசினஸுக்கும் இருக்கணும், இண்டிவிஜுவலுக்கும்.
அதுக்கப்புறம் நம்ம சைட்ல இருக்கக்கூடிய நிறைய தொழிலதிபர்கள் மிஸ் பண்றது என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா லிங்க்டினோட பிரசன்ஸ். லிங்க்டின் வந்து ஏதோ வந்து ஒரு பெரிய பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் ரொம்ப 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 ஒரு பெரிய கம்பெனில இருக்கிறவங்களுக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் இருக்கு. இல்ல, தப்பு. அது வந்து பாத்தீங்கன்னா லிங்க்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு உறுதியான ஒரு பிசினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் தொடர்பு சாதனம். அதனால நம்ம கண்டிப்பா ஃபேஸ்புக்ல எவ்வளவு பேர் இருக்கீங்களோ, எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கக்கூடிய 100% ஆட்களும் கண்டிப்பா ஃபேஸ்புக்ல இருப்பீங்க. பட் லிங்க்டின்ல எல்லாருமே லிங்க்டின்ல கண்டிப்பா ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து வந்து ட்விட்டர். ட்விட்டர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு 140 வார்த்தைகள் 140 எழுத்துக்களுக்குள்ள நீங்க வந்து குறுஞ்செய்திகளா எஸ்எம்எஸ்க்கு ஈக்குவலண்டா வந்து குறுஞ்செய்திகளை அனுப்பக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் ட்விட்டர். இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுமையா பிக்சர்கள் படங்களை வந்து வச்சு பண்ணக்கூடிய விஷயம். இந்த 4 தாண்டி யூடியூப் வீடியோன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாராலையும் வீடியோ பண்ண முடியாது. அதனால நான் வந்து அந்த ஸ்டெப் 1ல வந்து யூடியூப் அப்படிங்கறத இன்க்ளூட் பண்ணல. பண்ண முடிஞ்சதுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த 5 இடத்துலையும் உங்களுடைய டிஜிட்டல் பிரசன்ஸ் வந்து உங்களுடைய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா தான் உங்க கஸ்டமர் முன்னாடி நீங்க வந்து ப்ராப்பரா எஃபெக்டிவா நீங்க இருக்க முடியும். ஸோ திரும்ப பின்னாடி போயிட்டு முன்னாடி வந்துடுறேன். முதல்ல வந்து ஒரு வெப் பேஜ், ஒரு ப்ராப்பரான ஒரு போர்ட்டல். 2வது வந்து ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் டூல். 3வது வந்து ஒரு பிசினஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷனுக்கு ஒரு இஆர்பியோ இல்லை அது ரிலேட்டட் டூல்ஸோ ஏதோ ஒன்று. 4வது வந்து சோஷியல் சேனல்ஸ். சோஷியல் சேனல்ஸ்ல 5 விஷயம்: ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப். இது எல்லாத்துலயும் நீங்க உங்களுடைய பிரசன்ஸை வந்து என்ஷூர் பண்ணணும். நான் திரும்பவும் சொல்றேன், லிங்க்டின் அப்படிங்கிற விஷயத்த இங்க இருக்கக்கூடிய நிறைய ஸ்மால் அண்ட் மீடியம் பிசினஸ் ஓனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இக்னோர் பண்ணிடுறீங்க. தயவு செய்து பண்ணாதீர்கள். இந்த 4 ஸ்டெப்பை நீங்க பண்ணும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கெட் முதல்ல வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து ஒரு ஸ்டேட் லெவலுக்கு போறதுக்குண்டான வாய்ப்போ, இல்ல ஒரு ஸ்டேட் லெவல்ல இருந்து ஒரு நேஷனல் லெவலுக்கு போறதுக்குண்டான வாய்ப்போ, இல்ல ஒரு நேஷனல்ல இருந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு போறதுக்குண்டான வாய்ப்போ ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தி கொடுத்துரும். ஒரு நல்ல வெப்சைட்டு, ஒரு நல்ல கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் டூல், ஒரு பெட்டரான ஒரு இஆர்பி, ஒரு ஃபேஸ்புக் பிரசன்ஸ், ஒரு சோஷியல் குட் பிரசன்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க தொழில் வந்து வளர்வதற்குண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது. இப்போ நீங்க திரும்ப யோசிச்சு பார்க்கலாம், நான் தான் ஆல்ரெடி ஃபேஸ்புக் பேஜ் வச்சிருக்கேன், ஆல்ரெடி நான் ட்விட்டர் வச்சிருக்கேன், ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன அந்த 3 பாயிண்ட் திரும்பி யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆச்சா, உங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சா, உங்களுடைய இன்டர்னல் ப்ராசஸ் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆச்சான்னு பாருங்க. அப்படி இன்க்ரீஸ் ஆகலைன்னா அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ்ல நீங்க ஏதோ வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. இது எல்லாம் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட்டை உறுதியாக நம்மளால வந்து எவாலுவேட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ 5வது பாயிண்ட் போயிடலாம். 5வது பாயிண்ட், ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பொதுப்படையா வந்து நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா ஒரு பட்ஜெட் அப்படின்னு நம்ம வந்து பாத்துருவோம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஆர்ஓஐனா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அண்ட் கேபிஐனா கீ பாயிண்ட் இண்டிகேட்டர்ஸ். இது ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும் பொழுது மக்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணாம விட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து தொழிலுக்கு வந்து நம்ம வந்து பட்ஜெட் போடுறோம். நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப இந்த பிசினஸ் ப்ராசஸ் கேன்வாஸ் பத்தி பேசும்பொழுதும் சரி, பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி பேசும்பொழுது சரி, எல்லாரும் ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா அந்த ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ். எப்படி வந்து நம்ம வந்து பணத்தை போடுறோம், எப்படி பணத்தை எடுக்கிறோம், எப்படி கேஷ் ஃப்ளோ மேனேஜ் பண்றோம், எப்படி லாபகரமா ஆக்குறோம், எப்படி வந்து கிரெடிட் லைன் கொடுக்குறோம், ஒவ்வொன்றுக்கும் நம்ம பட்ஜெட் போடுற மாதிரி இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் நாம வந்து தனியா ஒரு பட்ஜெட் போடுறோம். இந்த தனியா பட்ஜெட் போடாம வெப்சைட்டுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கேட்கிறாரு, எடுத்து கொடுத்துரு. சிஆர்எம் டூல் ஏதோ வந்து வாங்கணுமா, மாசத்துக்கு 2000 ரூபாய் வருமா, அதை வாங்கி போட்டு இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு கனெக்டடா இல்லாம நீங்க வந்து உங்களுடைய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணீங்கன்னா அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. இது எப்படி வந்து நீங்க பொருள் வாங்கி பொருள் விற்கிறதுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை இவ்வளவு காசு போட்டா இவ்வளவு காசு வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நம்ம டிஃபைன் பண்றோமோ, அது மாதிரி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குன்னு தனியா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு போடணும். நான் இவ்வளவு பணத்தை போட்டேன் அப்படின்னா இத்தனை வருஷத்துல எனக்கு வந்து இவ்வளவு பணம் வரணும் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோ இல்லை அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். அந்த பணம் அப்படிங்கிறது ஒன்று. 2வது, இதுல எதெல்லாம் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு நல்ல வெப்சைட் போட்டோம்னா எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் பேஸ் வந்து மாசம் மாசம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். இல்ல ஒரு நல்ல சிஆர்எம் போட்டோம்னா எனக்கு வந்து என்னோட கஸ்டமருடைய லீடு கவுண்ட் வந்து எனக்கு ஆகலாம், இல்ல சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். இல்ல நல்லா வந்து ஒரு சிஆர்எம் போட்டோம்னா எனக்கு வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இண்டெக்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகலாம். எனக்கு உள்ள இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்னுடைய சர்வீசஸ், அதாவது என் கஸ்டமருக்கு நான் பண்ண வேண்டிய சர்வீசஸை என் டீம் வந்து பெட்டரா பண்ணலாம். இது எல்லாத்தையும் ஒவ்வொரு தொழிலுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய ப்ராடக்டோ இல்லை சர்வீசஸுக்கு தகுந்த மாதிரியோ நீங்க ரொம்ப கிளியரா வந்து உங்களுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும்
உங்களுடைய கீ பாயிண்ட் இண்டிகேட்டரையும் மெஷர் பண்ண வேண்டியதை நீங்க ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணலைன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு பி சக்சஸ்ஃபுல் இன் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஆட்கள் நிறைய பேர் ஓட்ட விட்டுறோம். என்ன அப்படின்னா, ஏதோ ஒண்ணு பண்றோம் இல்ல ஏதோ நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி இந்த விஷயத்துக்குள்ள நம்ம ப்ராப்பரா வந்து இதை டிஃபைன் பண்ணி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். கடைசியா கண்டிப்பா வந்து இதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டீம் வேணுங்க. நான் ஸ்பெஷல் டீம்னு சொல்லும் பொழுது நான் புது டீம்னு வந்து நான் வந்து இதை வந்து நான் வந்து எதுவும் நான் மென்ஷன் பண்ண போறதில்லை. இருக்கக்கூடிய டீமுக்கோ இல்ல யாரும் வந்து நம்ம வந்து எஃபிஷியண்டா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்காங்களோ இல்ல இது வரைக்கும் யாரும் வந்து அதை பெட்டரா பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த டீமுக்கோ நாம வந்து இந்த டிஜிட்டல் டீம் அப்படிங்கிற அந்த நாலேஜ், இந்த டிஜிட்டல் டீம்னு சொல்றது அந்த டிஜிட்டல் நாலேஜ் உள்ள அந்த டீம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் எப்போதுமே சொல்ற மாதிரி நான் எல்லா ட்ரைனிங்லயும் நான் சொல்லுவேன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கை நம்ம அவுட்சோர்ஸ் பண்ணக்கூடாது. இதுல ப்ரிடாமினண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெவென்யூன்னு பேசும்பொழுது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் காம்பனன்ட் வந்து அவன் இனிஷியலா யார்கிட்ட உதவி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓவர் த பீரியட் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த டிஜிட்டல் டீம் இந்த என்டையர் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல அந்த ஃபவுண்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த டிஜிட்டல் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஹவுஸ் டீமா இருக்கும். முதல்ல நீங்க வந்து ஹெல்ப் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பரவாயில்ல, டவுன் த லைன் ஒரு வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ இந்த என்டையர் டிஜிட்டல் டீம் வந்து கூட வந்து கம்ப்ளீட்டா உங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் டீமா ஆயிருச்சு. இது வந்து ரொம்ப 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 பெட்டர். ஏன்னா நீங்க ஒரு வெப்சைட்ல ஒரு கண்டென்ட் அப்டேட் பண்ணணும்னாலோ இல்லாட்டி வந்து ஒரு சிஆர்எம்ல போட்டிருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை ரிஃபைன் பண்ணணும்னாலோ இன்டர்னல் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஆட்டோமேஷனை வந்து நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னாலோ இல்ல உங்களுடைய ஒரு சோஷியல் டீமை வந்து நீங்க கம்ப்ளீட்டா மேனேஜ் பண்ணணும்னாலோ உங்களுக்கு வந்து எப்பொழுதும் ஒரு டிஜிட்டல் டீம் கண்டிப்பா தேவை. அந்த டிஜிட்டல் டீமை நீங்க எவ்வளவு சீக்கிரம் ட்ரெயின் பண்ணி எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து உள்ள கொண்டு வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவான ஈஸியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ இந்த கேஸ் ஸ்டடிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த 6 பாயிண்டை நான் இன்னொரு தடவை சம்மரைஸ் பண்ணிடுறேன். இந்த 6 பாயிண்டினுடைய பேக்ரவுண்டை நான் வந்து இன்னொரு தடவை பிக்கப் சொல்லிடுறேன். இப்போ நீங்க வந்து யோசிக்கலாம், இதுல ஏன் வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இல்ல இதுல வந்து ஏன் வந்து ஒரு 100% ஆட்டோமேஷன் பத்தி அவர் பேசல, இதுல ஏன் வந்து அவர் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசல, இல்ல இதுல பிளாக் செயினை பத்தி பேசல, வெப்சைட்டை பத்தி பேசல, இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய தகவல்களை வந்து நான் வந்து ஏன் பேசல அப்படிங்கிற கேள்வி சிலர் இருக்கலாம். இது எல்லாமே கரெக்ட். நான் சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் ஐட்ரேஷன் 1. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முதலாளிகளுக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் அடி எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 6 பாயிண்ட் போட்டிருக்கேன். இதை தாண்டி நீங்க சில விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். நீங்க ஆல்ரெடி வந்து இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ்ல நீங்க வேற ஒரு இடத்துல இருக்கீங்க. அந்த இடத்துல இருந்து நீங்க இப்ப அடுத்த இடத்துக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து பாத்தீங்கன்னா என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் டிஸ்கஷன். இந்த 6 பாயிண்ட், அதாவது ஒரு நல்ல வெப் பிரசன்ஸ், ஒரு வெப் போர்ட்டல், 2வது ஒரு நல்ல கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் டூல், ஒரு சிஆர்எம், 3வது ஒரு பிசினஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷனுக்கு ஒரு இஆர்பிஓ இல்ல அது ரிலேட்டடான ஏதாவது ஒரு டூல், 4வது ஒரு சோஷியல் பிரசன்ஸ், ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், முடிஞ்சதுன்னா யூடியூப். இது 5லயும் ஒரு கம்பெனிக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய சோஷியல் பிரசன்ஸ். 5வது ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்ன, அதனுடைய கீ பாயிண்ட் இண்டிகேட்டர்ஸ் எப்படி மெஷர் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு 5. 6வது ஒரு நல்ல டிஜிட்டல் டீம், நம்மளுடைய தொழிலையும் நம்மளையும் நம்மளுடைய சூழலையும் புரிஞ்சு நம்ம பட்ஜெட்டுக்குள்ள ஒர்க் பண்ற மாதிரி ஒரு டீம். இந்த 6 இருந்துச்சு அப்படின்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க வந்து கடந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு மூலமாக வேறு வேறு இடங்களுக்கும் வேறு வேறு தரவுகளுக்கும் வேறு வேறு லெவலுக்கும் நகரும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம சிம்பிளா வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப குயிக்கா வந்து ஒரு 2 கேஸ் ஸ்டடியை வந்து நான் இங்க வந்து டச் பண்ணிடுறேன். இதுதான் ஒரு நான் அந்த முதல்ல சொன்ன இது ஒரு ரெடிமேட் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர். இவர் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 3ஆம் தலைமுறைன்னு நினைக்கிறேன். 1970 72லயே அவங்க பிசினஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவர் மீட் பண்ணும்பொழுது 2015 இல்ல 16 கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் கழிச்சு அவர் நான் வந்து தொழில இருக்கிறவர் நான் மீட் பண்றேன். அவங்க அப்பா வந்து ஆரம்பிச்ச தொழில் பையன் அன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருந்தாரு. அவருடைய வருமானமோ இல்லாட்டி எந்த அவர் வளர்ச்சி அப்படிங்கிற எந்த விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு 8 to 10 இயர்ஸ் நான் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிதான் அவர் எனக்கு கூப்பிட்டுருந்தாரு. நான் அந்த ஒரு பேசிஸ்ல வந்து அவரு என்ன பண்றாரு, என்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறது நான் பார்க்க போகும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது வரைக்கும் அந்த பேசுற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அவர் வந்து கடந்து வரல.
அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஸோ நான் உள்ள போகும்பொழுது அவர்களுடைய அந்த 5 இது வந்து இப்படிதான் இருந்துச்சு. அதாவது ஒரு வெப் போர்ட்டல் வச்சிருந்தாரு, ஆனா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 5 வருஷம் ஓல்டு போர்ட்டல், எதுவும் வந்து பெருசா வந்து எஃபெக்டிவான ஒரு இல்லை. சிஆர்எம் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரு கூகுள் ஃபார்ம்ல ஒரு கூகுள் ஷீட்ல வச்சுக்கிட்டு ஒரு குட்டியான ஒரு ஆட்டோமேஷன் வச்சு கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணியிருந்தாரு. இத்தனைக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட் கஸ்டமர் டேட்டா. மூணாவது வந்து ஒரு இஆர்பி வச்சிருந்தாரு, பட் ஆனா 10 வருஷம் ஓல்டு இஆர்பி. அந்த இஆர்பி எதுவுமே வந்து எஃபெக்டிவா வந்து அவருக்கு வந்து அங்க ஒர்க் ஆகும். ஸோ இந்த சோஷியல் சேனல்ஸ் எதுவுமே அப்போ அவர்கிட்ட இல்லை. ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உண்டான ஆர்ஓஐயோ கேபிஐயோ அந்த பட்ஜெட்டிங் வந்து போடவே இல்லை. அவருடைய டீம் யாருக்குமே வந்து 100% டிஜிட்டல் ஐடியாவோ இல்லாட்டி இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் இல்லாட்டி இது எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உள்ள டிஜிட்டல் டீம் வந்து அவர்கிட்ட இல்லை. இதுதான் நம்ம போகும்பொழுது அவருக்கு வந்து இருந்த ஒரு ஸ்டேட்டஸ். இது என்னாச்சுன்னா, ஓகே இது எதுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு 6 மாசத்துல இந்த சேஞ்ச்லாம் நடந்துச்சு. ஆக்சுவலி இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் எப்பொழுதுமே நான் வந்து நண்பர்கள்ட்டையும் சரி இல்லாட்டி என்னோட கஸ்டமர்ட்டையும் சரி நான் சொல்றது என்னன்னா, ஒரு 6 மாசத்துக்கு 1 வருஷம் ஆகும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ப்ராப்பரா போட்டு அதை ப்ராப்பரா பண்றது. அந்த டைம்லைனை வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து. ஸோ இப்போ இந்த நண்பருக்கு நம்ம வந்து என்ன பண்ணி கொடுத்தோம் இல்லாட்டி அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, முதல்ல வந்து நல்லா எஸ்இஓ எஃபிஷியண்டா இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வேர்ட்பிரஸ்ல வந்து ஒரு இ-காமர்ஸ் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி ஒரு வெப்சைட் போட்டார். இந்த இ-காமர்ஸ் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வெப்சைட் போட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சில இன்டர்நேஷனல் ஆர்டர்ஸ் வந்து அவருடைய இ-காமர்ஸ் இது மூலமாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. சிஆர்எம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அவர் இருக்கக்கூடிய கஸ்டமர் டேட்டா எல்லாத்தையுமே ஜோஹோ சிஆர்எம். நீங்க இதுல ரொம்ப கிரிட்டிக்கலா பாத்தீங்கன்னா 2 கம்பெனி வந்து சென்னையில இருந்து இன்னைக்கு உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ், 2 கம்பெனி வந்து இந்த சிஆர்எம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய 2 எஃபிஷியன்ட் கம்பெனிஸ், ஒன்று ஜோஹோ, இன்னொன்று ஃப்ரெஷ்டிஸ். இவங்களுடைய ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் மாதிரியோ இது ஒரு பெரிய டூலை யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவங்களுடைய பிசினஸ் மாடல் வந்து நம்மள மாரி ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோஹோ சிஆர்எம் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம். ஒரு டைம் லைன்ல வந்து ஒரு 8 வாரத்துல பண்ணி கொடுத்தோம். அந்த வெப்சைட் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 10 வாரம், கிட்டத்தட்ட 2.5-3 மாசம் ஆச்சு. அப்புறம் வந்து அந்த இஆர்பி இம்ப்ளிமெண்டேஷன், இஆர்பி நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஓப்பன் சோர்ஸ் இஆர்பி வந்து நம்ம வந்து ஒரு 3 மாசத்துல பண்ணி கொடுத்தோம். அப்புறம் இந்த சோஷியல் சேனல் எல்லாமே வந்து ஃபேஸ்புக் பேஜ், அவருடைய ட்விட்டர், அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், அவருடைய லிங்க்டின் பேஜ் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கிறதுக்கு ஒரு 4 அதனால வந்து ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கேபியும் அவர் பிசினஸுக்கு எங்களால டிஃபைன். பட் இதுலயும் அந்த கடைசி ஐட்டம் இன்னும் பெண்டிங் தான். அவர் வந்து இன்னும் இன்டர்னல் டீம் 100% வந்து கொண்டு வரல. அவுட் சோர்ஸ் பண்ணி வெளியே ஹெல்ப் எடுத்து தான் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் பண்றதுக்கு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையும் வந்து வேர்ட்பிரஸ் போர்ட்டல்ல முதல்ல ஆரம்பிச்சோம். அப்புறம் ஒரு 3வது வாரம் சிஆர்எம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆரம்பிச்சோம். அப்புறம் ஒரு 1 மாசம் கழிச்சு ஒரு இஆர்பி ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 3வது மாசத்துல இருந்து சோஷியல் சேனல் ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி என்டையர் ப்ராசஸா அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி 100% பிளான் பண்ண எல்லாத்தையும் டிப்ளாய் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 6 மாசம் ஆச்சு. ஆனா இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் அவர்களுடைய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெவென்யூ 3 ஆர்டர்ல 7x வந்துருச்சு. நான் வந்து இங்க வந்து அவருடைய என்டையர் ரெவென்யூ பத்தி பேசுறேன். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததுனால டிஜிட்டல் சேனல்ஸ் மூலமா அவருக்கு வந்த வந்து பாத்தீங்கன்னா 7x டைம்ஸ் வந்து முதல் 6 மாசத்திலே வந்து அவருக்கு ஆயிடுச்சு. ஸோ அது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எக்ஸ் அமௌண்ட் அவர் வந்து 6 மாசத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா 7 மடங்கு அவர் வந்து ஒரு 7வது மாசமோ 8வது மாசமோ அவர் எடுத்துட்டாரு. ஸோ ப்ராப்பரான ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜியோட நீங்க வந்து பிசினஸ் அப்ரோச் பண்ணும்போது நிச்சயமாக அது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். அது கையே கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது கெஸ்டடி என்ன அப்படின்னா, ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இது என்னுடைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கம்பெனி. அவங்க வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது தான் வந்து அவங்களுடைய பிரைமரி தொழில். ஸோ அவங்களுக்கும் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, எல்லா தொழிலுக்குமே டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பண்ண முடியும். வெறுமனா வந்து ஒரு ப்ராடக்ட் வித்துட்டு இருக்கவங்களோ இல்லாட்டி வந்து ஒரு கையில வந்து ஒரு இ-காமர்ஸ் ரிலேட்டட் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கோ மட்டும் இல்லை, ஒரு சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிசினஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, நாம வந்து ப்ராப்பரா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த 2வது எக்ஸாம்பிள். இதுதான் நான் போகும்பொழுது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெப் போர்ட்டல் கிடையாது, எக்ஸல் ஷீட்ல கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்லாம் இருந்துச்சு. இஆர்பி அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியல. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா இருந்ததுனால ஃபேஸ்புக் பேஜ் இருந்துச்சு, ஆர்ஓஐ டிஃபைன் பண்ணல, கேபிஐ டிஃபைன் பண்ணல,
ஒரு டிஜிட்டல் டீமும் இல்லை. இதை வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துல நம்ம இந்த மாதிரி மாற்றலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குனு ஒரு வெப் போர்ட்டல் போட்டு கொடுத்தாங்க. சிஆர்எம்ல வந்து அவங்க பெட்டரா டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்ததுனால ஃப்ரெஷர் சிஆர்எம் எனேபிள் ஸ்டில் அவங்களுக்கு வந்து இஆர்பி தேவைப்படலை. ஏன்னா வந்து 100% அந்த ப்ராசஸ் ஆட்டோமேஷன்லாம் நாங்கள் வந்து பண்றதுக்கு ரிசோர்ஸ் இல்லாதனால அவங்க வந்து அதுக்கடுத்து ஒரு டைப் ஆஃப் பிசினஸ்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த டிஜிட்டல் டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 100% வந்து உலகத்துல மெஷர் பண்ணும்போது நான் சொல்றேன் அதே மாதிரிதான் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் பணத்தை வந்து போட்டதுல 4 மடங்கு பணத்தை 4வது மாதத்துல அல்ல 5வது மாதத்துல எடுக்கும். ஸோ இப்போ இந்த 2 இதுலையும் பாத்தீங்கன்னா நான் தெளிவா வந்து போட்டிருக்கேன். எந்தெந்த டைப் ஆஃப் டிஜிட்டல் அசெட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். வெப் போர்ட்டல், சிஆர்எம், இஆர்பி, சோசியல் சேனல், ROI அண்ட் KPIs, டிஜிட்டல் டீம் பார்ப்போம். அதோட இண்டிகேட்டர்ஸ் என்ன? டூல்ஸா, ப்ராசஸா, பீப்புளா? ஸோ பீப்புள் எங்க வராங்க, டூல்ஸ் அண்ட் ப்ராசஸ் எங்க வருங்கிறத நான் வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல பீப்புள், நல்ல ப்ராசஸ், நல்ல டூல்ஸ், ஒரு அழகான வெப்சைட்டு, ஒரு ப்ராப்பரான ஒரு சிஆர்எம், ஒரு எஃபிஷியன்டான ஒரு இஆர்பி, ஒரு டிஃபைன்டு பட்ஜெட், ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு KPI டிஃபைன் பண்ணி ஒரு நல்ல டிஜிட்டல் டீம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ரெவென்யூ growth, நம்மளுடைய கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இண்டெக்ஸ், நம்மளுடைய இன்டர்னல் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இது மூணும் வந்து அவுட்கமாக நம்மளுக்கு நிச்சயமாக நம்மளுக்கு வந்து எஃபிஷியண்டா வந்து விடும் அப்படிங்கிறது. ஸோ நான் திரும்ப அந்த 3 இண்டிகேட்டர் நான் பேசிடுறேன். ஸோ இன்க்ரீஸ்ட் ரெவென்யூ, இம்ப்ரூவ்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எஃபிஷியன்ட் ஆபரேஷன். நீங்க வந்து கேட்கலாம் அதுல என்ன சார் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது. இது வந்து ஜெனரலா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னோட நாலேஜ்ல நான் சொல்ல முடியுது. 3 to 5 years நீங்க வந்து டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். எந்த ப்ராசஸ், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணாலும் சரி, இல்லை பிசினஸ் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் பண்ணாலும் சரி, 3 to 5 years வச்சுக்கலாம். 3 to 5 yearsல உங்களுக்கு 100% இன்க்ரீஸ் இன் ரெவென்யூ கண்டிப்பா. ரெவென்யூ நான் ப்ராஃபிட்டை பத்தி இங்க பேசல. 100% இன்க்ரீஸ் இன் ரெவென்யூ நடக்கும். 50 to 200% வந்து கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு தொழிலை பொறுத்து டிபெண்டிங் அப்பான் த கஸ்டமர்ஸ் லைஃப் லைன் வேல்யூ பொறுத்து நம்மளுக்கு வந்து அந்த ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு 50%-இருந்து 200% வரைக்கும் நம்மளுக்கு வந்து கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் நம்மளால அந்த 100% இன்க்ரீஸ் வந்து எடுக்க முடியும். 3வது, இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும்போது 10%-20% வந்து நம்மளுடைய இன்டர்னல் ஆபரேஷன் காஸ்ட் நம்ம எஃபிஷியன்ட். இந்த 3 லிங்க்டு 100% ரெவென்யூ இன்க்ரீஸ், ஒரு 50 to 200% கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ், ஒரு 10 to 22% காஸ்ட் ஆபரேஷன் இன்க்ரீஸ் போகும்போது இதுக்கு முன்னாடி சொல்லுவது போல் நம்ம போடக்கூடிய காசுக்கு ஒரு 5 மடங்கு காசோ, 8 மடங்கு காசோ, இல்லை 10 மடங்கு வருமானமோ நம்மளுக்கு வருவதற்கு உண்டான அனைத்து வழிமுறைகளும் நிச்சயமாக உள்ளது அப்படிங்கிறத வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் நினைச்ச பாயிண்ட்ஸ். நிச்சயமா நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய வந்து தெரிஞ்சுக்க விரும்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் டைம் ஃபார் டிஸ்கஷன்ஸ். ஐ எம் ரெடி ஃபார் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் திஸ் செஷன். ஏன்னா ரொம்ப இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு பேசிக்ஸ் வந்து என்னமே நான் அன்னைக்கு கூட ஒரு புக்ல படிச்சுட்டு இருக்கும்போது போட்டிருந்தாங்க. ஒரு ஃபுட்பால் டீம், பெரிய ஃபுட்பால் டீம், அவங்க ஃபுட்பால் பிளே பண்ணிட்டு வரும்போது வந்துட்டு இன்கேஸ் அவங்க தோத்தோ இல்லை ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அவங்களுக்கு இதா இருந்துச்சுன்னா பேசிக் அவங்க கோச் வந்து என்னன்னு கேட்பாராம். அது மாதிரி இந்த பேசிக்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு பிசினஸ்க்கு பேசிக்ஸா வேண்டிய எல்லா விஷயத்தையும் நீங்க சொன்னீங்க. ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. ஏன்னா நம்ம முதலே நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாபிக். இப்போ என்னால கண்டிப்பா ஒரு பிளாக் செயின் பத்தியோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தியோ என்னால பேச முடியும். பட் நம்மளுடைய Tier 2, Tier 3 சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய பிசினஸ் ஓனர்ஸ், நம்மளுடைய சார்ந்த நம்ம நண்பர்கள் எல்லாரையும் பார்த்த வரைக்கும் எனக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்களை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு பேசுறோமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எதுவுமே நம்ம வந்து கவனமா இருக்கிறோமாங்கிற கேள்வியை நம்மளுக்கு வந்து கேட்க முடியாது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பிசினஸ் ப்ராசஸ் மாடல், அந்த பிபிசி இருக்கு இல்லையா, யார் கஸ்டமர் எங்க இருந்து காசு வரும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டில ஆரம்பிச்சு ஃபண்டமெண்டலா நம்ம பிசினஸ்க்கு என்ன டைப் ஆஃப் டிஜிட்டலைசேஷன் தேவை அப்படிங்கறத நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இப்படி செலவு பண்ணிட்டேன், எனக்கு அப்படி நடந்துச்சு, நான் இதுல போய் காசு போட்டேன், எனக்கு காசு வரல, இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம அந்த ஃபண்டமெண்டல் விஷயத்த சரியா கவனிக்காம. இந்த ஃபண்டமெண்டல் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா
நிச்சயமா இதுக்கு மேல நான் வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் போடுறதோ இல்ல 100% வந்து ஒரு இ-காமர்ஸ் பண்றது பத்தியோ இல்லாட்டி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சாட்பாட் போடுறது பத்தியோ இல்லாட்டி ஒரு பெரிய டெலிகாலிங் சிஸ்டம் வச்சு நீங்க வந்து உங்க கஸ்டமர்ஸை கால் பண்றது பத்தியோ இல்லாட்டி எப்படி வந்து ஒரு கிராஸ் செல் பண்ணணும் அப்செல் பண்ணணுங்கிறத பத்தியோ இது எல்லாமே டிஜிட்டல்ல நம்ம வந்து பேசலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே இந்த 6லயே வந்து நிறைய பேர் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் என்னுடைய பார்வை அது மாதிரி இருக்க போய் தான் நான் இந்த ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான 6 விஷயத்தை நான் எக்ஸலண்ட் சார். சார் இதுல எனக்கு ஒரு சின்னது நான் என்னோட ஒரு கேள்வியை கேட்டு அடுத்த நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அந்த சாட் பாக்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த டிஜிட்டல் டீம் ரெடி பண்ணணும்னு நீங்க சொல்லுவீங்க. டிஜிட்டல் டீம் அது வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். ஒரு டிஜிட்டல் டீம் எப்படி ட்ரை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா ஒரு டிஜிட்டல் டீம் பண்ணுறது என்ன மெட்ரிக்ஸ் வந்து ஒரு டிஜிட்டல் டீம் ரெடி பண்ணணும்னா இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சொல்ல முடியுமா சார்? சார் 2-3 விஷயம் சார். அதாவது இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா நிச்சயமாக நம்ம தொழிலை பத்தி நம்ம தான் நல்லா சொல்ல முடியும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து அவுட் சோர்ஸ் பண்றது வந்து என்கிட்ட கேட்டீங்கன்னா கிரைம். அதை பண்ணக்கூடாது, பண்ண முடியாது, பண்ணவே கூடாது. அதனால ஒரு ஃபவுண்டராவோ இல்லை ஒரு பிசினஸ் ஓனராவோ வந்து பாத்தீங்கன்னா அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கை ட்ரைவ் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு தான் இருக்கு. அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மோட்ல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ டிஜிட்டல் சேல்ஸையோ நம்ம கத்துக்கிட்டு இனிஷியலா நம்ம வந்து ஒரு கன்சல்டன்ட்டையோ இல்லாட்டி ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சிக்கையோ நம்ம வந்து ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபேஸ்புக் பேஜ் பண்ணணும், அதில் ரெகுலராக போஸ்ட் போடணும், எனக்கு வந்து கண்டென்ட் எழுதணும், எனக்கு வந்து டிசைன் பண்ணணும், எனக்கு வந்து லிங்க்டின்ல வந்து ப்ராப்பரா வந்து பிளாக் போடணும், இல்லை என்னோட வெப்சைட்டை வந்து நான் வந்து ரெகுலரா பிளாக் அப்டேட் பண்ணணுங்கிறதுல நீங்க வந்து ஹெல்ப் எடுத்துக்கோங்க. நான் தப்புன்னு சொல்லுவேன். நான் ஒரு 6 மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள ஓகேங்களா அந்த டீம் வந்து உங்களோட ஓன் டீமா வந்து உங்க கம்பெனிக்குள்ளேயே வந்துடும். நீங்க எப்படி வந்து உங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்டன்ட்டை எப்படி நீங்க அவுட் சோர்ஸ் பண்ண மாட்டீங்களோ, ஒரு பணத்தை எப்படி வந்து ஹேண்டில் பண்றவனை வந்து நீங்க வெளியே இருக்கிறவங்க வச்சு நீங்க பார்க்கணும், அது மாதிரி ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எஸ்பெஷலி டிஜிட்டல் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இதுல என்ன தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 டைப் ஆஃப் ரிசோர்சஸ் தேவைப்படுவாங்க சார். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட்டை புரிஞ்சுக்கக்கூடியவங்க, தமிழோ இங்கிலீஷோ அந்த கண்டென்ட்டை ப்ராப்பரா அதை புரிஞ்சுக்கிட்டு எழுதுறதுக்கு உண்டான ஒரு டெக்னிக்கல் ஸ்கில். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் ஸ்கில். நம்ம சொல்றத வந்து அதை வந்து ஒரு விஷுவல் எலமெண்டா மாத்தணும். நீங்க வந்து வீடியோ 2 நிமிஷத்துக்கு 2 minutes வீடியோ தான் நீங்க வந்து பயங்கர எஃபெக்டிவா பயங்கர பாப்புலரா இருக்கும். ஆனா நீங்க ஒரு வீடியோ பண்றது கேட்டீங்கன்னா 8,000 ரூபாய் கொடு, 10,000 ரூபாய் கொடு, 20,000 ரூபாய் கொடுன்னு கேட்டுட்டு இருப்பான். ஆனா நீங்க ஒரு நல்ல ஒரு எஃபிஷியன்டான ஆள ஒரு 20-25,000 சம்பளத்துக்கு எடுக்க முடியுதுன்னா அவன் டெய்லி உங்களுக்கு ஒரு 3 வீடியோ கிரியேட் பண்ணி கொடுப்பான். கரெக்டுங்களா? 2. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசிக்கா வந்து அந்த எஸ்இஓ அண்ட் வேர்ட்பிரஸ் பத்தி தெரிஞ்ச ஒரு நாலேஜ் உள்ள ஒரு ஆள். இந்த 3 ஒரு 2 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ்ல இது 3 இதையும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு 60,000 இருந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வரும். இந்த 3 பேரை நீங்க கரெக்டா எஃபிஷியன்டான ஆளுல ஒரு ஆபீஸ்க்குள்ள நீங்க கொண்டு வச்சுக்கணும். ஆனா இந்த 3 பேரை நீங்க வச்சிருக்கும் பொழுது இந்த 3 பேரும் வந்து உங்களுடைய எக்ஸிஸ்டிங் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம் கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணும் பொழுது இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா 5x to 10x இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். அதனால இனிஷியலா ஆரம்பிக்கும் பொழுது நீங்க கத்துக்கோங்க, நீங்க ட்ரைனிங் போங்க, நீங்க அதுல இருக்கக்கூடிய பேசிக் சுச்சமங்கள் எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த கேபிஐங்கிறதுக்கு நான் வரேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த வேலையை வந்து நீங்க மெஷர் பண்ண முடியாது. ரெண்டாவது எக்ஸ்டர்னலா அந்த ஹெல்ப் எடுத்துக்கிட்டு இன்டர்னலா ஒரு டீமை போட்டு நீங்க வந்து வேலை பார்க்காது. ஒரு 6 monthsல இருந்து 1 yearக்குள்ள ஒரு பிரிடாமினன்ட் ஜாப் ஒரு 70-80% ஜாப் வந்து இந்த மாடல்ல போகும்பொழுது எதெல்லாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா எப்போதுமே டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயத்தை நீங்க ரொம்ப ஈஸியா மெஷர் பண்ணிடலாம். ஒண்ணு வந்து எவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்து புதுசா வந்து எவ்வளவு லீடு உள்ள வந்திருக்கு, எவ்வளவு ரெவென்யூ வந்திருக்கு, இந்த 2ஐயும் மெஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிலரி பெனிஃபிட் உள்ள ஒரு விஷயம். சார் நான் ஃபேஸ்புக்ல லைக் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் சார் நான் எவ்வளவு காசாயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். எண்ட் ஆஃப் த டே நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு தொழில பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பணமாக மாற வேண்டும். வேற எந்த விதமான குவான்டிபிகேஷனும் முதல்ல சரி மொத்த மாசம் சரி 2வது மாசம் சரி 3வது மாசம் சரி 6 மாசம் கழிச்சு சார் 10 பிளாக் போட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபண்டமெண்டலி அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஏதோ தப்பு நடந்துருக்கு. நம்மளுக்கு எதை பண்ணாலும் அது வந்து ஏதோ ஒரு வகையில காசா மாறும். ஸோ ரொம்ப ரொம்ப கஸ்டமரா உள்ளவங்களா இல்லாட்டி கஸ்டமர் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சா இல்ல ரெவென்யூ வந்துச்சா, இந்த மெட்ரிக்ஸை வந்து நீங்க இந்த பேசிக்கா ப்ராப்பரா வச்சுட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு எவாலுவேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் வந்து ஈஸியா எவாலுவேட் பண்ணுங்க. எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட். இதான் ஏன்னா குவான்டிஃபை பண்ணுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு போறோம் 3 மாசம் 6 மாசம் அதுக்கு வந்து ஒரு மெட்ரிக் பண்ணி குவான்டிஃபை பண்ணி இத்தனை மாசத்துக்குள்ள இவ்வளவு
நல்ல நல்ல ஒரு ரெவன்யூ ஸ்ட்ரீமை காமிக்க முடியும். பைசா இங்க இருந்து வரணும்னு சொல்ல முடியும். பைசா ஆக்டிவிட்டி அவங்க வந்து உங்க பிசினஸ் புரியலன்னு அர்த்தம், இல்லாட்டி அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னு. ரொம்ப சிம்பிள். ராஜா வாய்ஸ் கேட்கல. நீங்க பார்க்கும்போது நான் என்ன சோசியல் பிரசன்ஸ்ல இருக்கும்போது நீங்க பர்டிகுலரா இந்த வாட்ஸ்அப்பை விட்டுட்டீங்க. வாட்ஸ்அப் பிசினஸ், வாட்ஸ்அப் ஃபார் பிசினஸ் அப்படி விட்டுட்டீங்க. என்னோட கேள்வியும் இருக்கு, மிஸ்டர் முஜ்பூர் அதே கேள்வி கேட்டார், ஏன் வாட்ஸ்அப் ஃபார் பிசினஸோ வாட்ஸ்அப் இந்த சோசியல் இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொல்லல, நீங்க வந்து இன்னும் நான் ஒரு பெரிய லிஸ்ட் நான் ரொம்ப பர்பஸா நான் வந்து ஸ்கிப் பண்ணேன் சார். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கஸ்டமருடைய மெஷர்மெண்ட் குவான்டிபிகேஷனை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வாட்ஸ்அப்ல பண்றதுக்கு டூல்ஸ் எதுவுமே இன்னும் இல்லை. பல்கா வந்து மெசேஜ் அனுப்புறதுக்கு வழி இருக்கு, அவன் ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணானா அதை வந்து இங்க வந்து எனேபிள் பண்றதுக்கு வழி இருக்க தவிர வாட்ஸ்அப்ல நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்க ட்ராக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் விட்டு நீங்க வெளியே வரணும். ஆனா இப்ப ஃபேஸ்புக்லயோ இல்ல ட்விட்டர்லயோ இல்ல லிங்க்டின்லயோ அங்க ஒரு டேட்டா வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னா அந்த டிஜிட்டல் டேட்டா உங்களுக்கு இருக்கும், அதை அப்படியே நீங்க சிஆர்எம் டேரக்டா எடுத்து. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எஸ்எம்எஸ், பல்க் எஸ்எம்எஸ் எல்லாரும் விட்டுட்டு இருந்தாங்க. 10,000 எஸ்எம்எஸ் அனுப்புங்க, 1,00,000 எஸ்எம்எஸ் அனுப்புங்க. அதனோட ஒரு மாடிஃபைடு வெர்ஷனா தான் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்கு. இன்னும் வாட்ஸ்அப்ல நிறைய சேஞ்சஸ் வர வேண்டியது இருக்கு. ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு ஒரு மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வாட்ஸ்அப் ஹெல்ப் பண்ணாலும் ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில இன்னைக்கு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு நான் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா, இன்னைக்கு நான் கொடுக்கல, நாளைக்கு வந்து வாட்ஸ்அப் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பா வந்து வாட்ஸ்அப் பிரைமரியா எடுத்துக்கலாம். பட் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு இருந்த மாதிரி தான் வாட்ஸ்அப் அனுப்பிட்டு இருக்கோம். அதை தாண்டி ஏதாவது பண்றீங்கன்னு யாராவது சொல்லுங்க, தென் அது வந்து எப்படி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஃபைன் 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 சார். சார் இதுல இன்னொருத்தர் கேள்வி கேட்கறது எல்லாமே வந்து இந்த இ காமர்ஸ் சைட் போறோம். இ காமர்ஸ் புதுசா இ காமர்ஸ் வந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருக்க போகுது, இ காமர்ஸ் பத்தி உங்களோட இது கொஞ்சம் சொன்னீங்கன்னா இதா இருக்கும். எல்லாருமே இன்னைக்கு வந்து மார்க்கெட் பிளேஸ் தான் இனிமேல் புதுசா இருக்க போறோம். நாங்க இவங்க நம்ம வந்து மீடியம் இ காமர்ஸ் எப்படி வந்து ப்ரொடக்டிவா யூஸ் பண்ண முடியுமா, இது எப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க சார். ரெண்டு விதம் இருக்கு சார். அதாவது நம்ம ஊர்ல வந்து இ காமர்ஸ் வந்து எப்படி பிரபலப்படுத்தினாங்க, இல்ல பெருநிறுவனங்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் மூலமா தான் வந்து அவங்களால வந்து இண்டஸ்ட்ரியை வந்து பிடிக்க முடியுது. நம்ம கஸ்டமர்ஸும் என்ன பண்ணாங்கன்னா அவ்வளவு லாயல் கஸ்டமரா இருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா மொபைல் கடையிலையும் போய் அந்த மாடலை பாத்துறது, பூர்வீகால போய் பாக்குறது, அப்புறம் வந்து ஆப்பிள் ஸ்டோர்ல போய் பாக்குறது, அங்க லோக்கல்ல என்னென்ன கடைலாம் எல்லா கடையிலையும் போய் டச் அண்ட் ஃபீல் தான் பண்ணிட்டு, இதுதான் வந்து டிபிக்கல் கஸ்டமர் பிஹேவியர். ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இ காமர்ஸ் போகும் பொழுது அவங்களால விலையை குறைப்பதற்கு சில சாத்தியங்கள் அவங்களுக்கு பெரிய ஸ்டோர் போட வேண்டாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு கடையில வந்து பொருளை எடுத்து காமிக்கிறதுக்கு ஒரு 10 பேருக்கு சம்பளம் கொடுத்துருக்கிறதுக்கு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பலவிதமான பெனிஃபிட் இருந்ததுனால ஒரு கண்டிப்பா வந்து ஒரு மார்ஜின் வந்து அவங்களால வந்து இ காமர்ஸ்ல வைக்க முடிஞ்சது. ஆனா அந்த ஆத்தன்டிக் மார்ஜினா அது இல்லாம மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு இன்வெஸ்டர் நஷ்டத்துலதான் இயங்கிட்டு இருக்குங்கிற தகவலை எல்லாருமே படிச்சிருக்கீங்க. அதனால நம்ம இ காமர்ஸ் சொல்லும் போது நேரடியா அந்த இ காமர்ஸ் நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கிறது வந்து சரியா இருக்குன்னு நான் எப்படி யோசிக்கிறேன்னா சார், நீங்க வந்து ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்டு எடுத்துக்கோங்க, அமெரிக்கா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வந்து யூகே போன்ற ஒரு நாடியோ, இல்லாட்டி வந்து சுவிட்சர்லாண்டோ, இல்லாட்டி வந்து ஜெர்மனியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா சிறு குறு தொழில் முதலாளிகள் எல்லாருமே அவங்களோட பிசினஸ் ஆன்லைன்ல பண்றாங்க. எதுக்கு பண்றாங்க? கஸ்டமருக்கு ஈஸியா இருக்கும். நான் இன்னைக்கு சென்னையில இருக்கேன், எனக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஸ்பெஷலைசேஸ்ட் ப்ராடக்ட் வந்து எனக்கு நீங்க சேலத்துல போய் நீங்க விற்கிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த ப்ராடக்டை பார்த்து ஆர்டர் பண்ணோம்னா அனுப்பக்கூடிய வசதியை நீங்க கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. நீங்க இ காமர்ஸ் அப்படி பாருங்க. எல்லாரும் நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா ஒரு பிரைஸ் காம்படிஷனா இருக்கு, நம்ம வந்து அதை இன்னொரு சேனலா ஆக்கி அதுல வந்து ஏதாவது வந்து மக்களை வந்து மயக்கி நம்ம உத்தரலாமா அப்படிங்கிற ஆங்கிள் போனீங்கன்னா கண்டிப்பாக இ காமர்ஸ் சக்சஸ் ஆகாது. இ காமர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்டையோ சர்வீசஸையோ உங்களுடைய எஃபெக்டிவான ஒரு டெலிவரபிளையோ வந்து அவனுடைய கையில இருக்கக்கூடிய ஒரு போனுக்கோ இல்ல அவனோட லேப்டாப்புக்கோ இல்ல அவனோட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கோ அவன் வீட்டுக்குள்ள அவன் பெட்ரூம்குள்ள கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து இ காமர்ஸ் வேலை. ஆனா எத்திக்கலா
பிசினஸ் பண்றது, நாணயமா நடந்துக்கிறது, பொருளுக்கு சரியான விலையை வைக்கிறது, ப்ராப்பரான கஸ்டமர் சர்வீஸ் பண்றது, அப்படி நிறைய விஷயம் சேர்ந்துதான் இ காமர்ஸ் சக்சஸ். ஒரு இ காமர்ஸ் ஸ்டோர் மட்டும் போட்டதுனால இ காமர்ஸ் சக்சஸ் ஆகாது. அது வந்து இன்னொரு சேனல். அந்த சேனல்ல நம்ம வந்து அது வந்து ஒரு ப்ராசஸ்ல வந்து கஸ்டமர் தாண்டி தொழிலில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சரியா பண்ணாதான் இ காமர்ஸ். கரெக்டுங்களா? இது இ காமர்ஸ் என்ன மாதிரி போனே ஒரு தனி செஷன் இருக்கலாம் சார். ஏன்னா இ காமர்ஸ்ங்கிறதே நிச்சயமா. ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பிசினஸ் வந்து இ காமர்ஸ்க்கு போக முடியும், என்னென்ன பிசினஸ் ஆக முடியும், இல்ல அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறதே தனி ஸ்ட்ராட்டஜி. நீங்க வந்து எல்லா பொருளையும் வந்து நீங்க வந்து இ காமர்ஸ்க்கு எடுத்துட்டு போக முடியாது. சோ அது தனி ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து நம்ம அகைன் நான் சொன்ன மாதிரி அதை நான் திரும்ப ஒரு 4-5 தடவையாவது சொல்லியிருக்கேன். இதுல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொழில் சார்ந்து, ஒவ்வொரு தனிநபர் சார்ந்து, ஒவ்வொரு தொழில் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குங்கிறத சார்ந்து இது எல்லாமே வந்து கொஞ்சம் மாறுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள். அதனால உங்க தொழிலுக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்க தொழில் சம்பந்தமா பேசுங்க. ஒன் பேசும்பொழுது என்னால எப்படி எஃபெக்டிவான ஆன்சர் கொடுக்க முடியாது. உங்க கான்டாக்ட் நம்பர் கேக்குறாங்க சார். அது ஏன்னா இப்ப இந்த ஒன் அப்படிங்கிற நான் ஸ்கிரீன்ல போட்டேன். என்னோட இமெயில் இது எல்லாமே போட்டுட்டேன். என்னோட இமெயில் இருக்கு, இமெயில் போடுங்க. ஏன்னா நான் போன் ரொம்ப ஒரு கரெக்டா நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா மிஸ் ஆயிடும் ஆக்சுவலி. எனக்கு இமெயில் போட்டீங்கன்னா நான் கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். கணபதி@gmail பேர் அவ்வளவுதான். காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கலாம். கணபதி@gmail. ஃபேஸ்புக்ல இருக்கேன், லிங்க்டின்ல இருக்கேன், கனெக்ட் பண்ணுங்க, அங்கேயும் பேசலாம். சார் இப்போ இதை வந்து இந்த சிஆர்எம் பத்தி நிறைய இருந்தீங்க. சிஆர்எம் ஏதாவது சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸ் எதெல்லாம் வந்து இப்ப ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சார் அந்த இதுல காமிச்சல சார், உங்களுக்கு அந்த 2 கேஸ் ஸ்டடியில காமிச்சல. நம்ம ஊர்ல இருந்து நம்ம கூட இருந்தவங்க குளோபலா போன 2 டூல் காமிச்சேன். ஒண்ணு வந்து ஜோஹோ சிஆர்எம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ். நீ கிட்டத்தட்ட உங்களுக்கு நீங்க கணக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கும் கம்மியா தான் அது வந்து ஆகும் நம்மளுடைய இனிஷியல் யூசேஜுக்கு. இந்த 2 டூல்ல எது நம்மளுக்கு சரியா வருதோ அதுல ஒரு டூலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அப்படியே வந்து அது சாஸ் ப்ராடக்ட் தான். அப்படி போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டுட்டு நம்ம அங்க இருந்து அப்படியே வந்து ட்ரைனிங் எடுத்து நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா பண்ணிடலாம். நான் மேக் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து தயாரான இந்த 2 ப்ராடக்டையும் வந்து நான் வந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஜோஹோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, உங்க தொழிலுக்கு எது சரியா இருக்கு. ராஜா நிறைய ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க, யாரா அலோ பண்ணுமா? ப்ளீஸ் சார். மியூட்டா இருக்கு ராஜா. எதுவும் எனக்கு வராம இருந்ததுனால நான் எதுவும் பண்ணாம இருந்தேன். இப்போ நீங்க பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் ஒவ்வொருத்தரும் அலோ பண்ணுங்க. மிஸ்டர் முகமது சுக்ரி, ப்ளீஸ் உங்களோட கேள்வியை கேளுங்களேன். மிஸ்டர் முகமது சுக்ரி சார். அந்த கேபிஐ கொஞ்சம் டீடைலா கொஞ்சம் சொல்ல முடியுமா? கேபிஐ சார், கேபிஐ என்ன கீ பாயிண்ட் இண்டிகேட்டர் சார். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது புரிஞ்சிட்டு அந்த கீ பாயிண்ட் அதை எப்படி ஃபாலோ பண்றது சார்? கீ பாயிண்ட் இண்டிகேட்டர்னா அப்ப சார் கேட்டார் இல்லையா ராஜா சார், வந்து எப்படி நான் அதை எவாலுவேட் பண்றதுன்னு கேட்டார். ஓ ரைட். அதே மாதிரி உங்க தொழிலுக்கு நீங்க பேசிக்கலா ஒரு 10 இடத்தை எழுதிக்கணும். எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்ல வந்து எனக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து இல்ல, இவ்வளவு லீடு வந்து எனக்கு வந்து ஃபேஸ்புக்ல இருந்து வரணும், இல்ல எனக்கு வந்து ஒரு 10 வீடியோ நான் போட்டிருக்கணும், இல்ல இது எதுவுமே இல்லை அப்படின்னா என் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் நான் வந்து எடுக்கிறேன். ஸ்கேல் ஆஃப் 1ல இருந்து 10 வரைக்கும் எடுக்கும்போது போன மாசம் என்னோட கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் இண்டெக்ஸ் 5 இருந்துச்சு. நான் இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணா அது வந்து 7 ஆகணும், இல்ல 8 ஆகணும். இந்த மாதிரி உங்க தொழிலுக்கு தகுந்த சக்சஸ் கிரைட்டீரியாஸை நீங்க டிஃபைன் பண்ணுங்க சார். அதான் கேபிஐன்னு சொல்லுவோம், கீ பாயிண்ட். ஃபைன். மிஸ்டர் ப்ரொஃபசர் ராமச்சந்திரன், ப்ளீஸ் உங்க கேள்வி கேளுங்க சார். ப்ரொஃபசர் ராமச்சந்திரன் இல்ல நினைக்கிறேன். ஓகே சார், கேக்குதுங்களா? கேளுங்க சார் ப்ளீஸ். சொல்லுங்க சார். ஹலோ சார், மை செல்ஃப் ப்ரொஃபசர் ராமச்சந்திரனுங்க. சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிரசன்டேஷன் வாஸ் வெரி வண்டர்ஃபுல்லுங்க. ஆல்சோ ஃபர்னிச்சர் கிளஸ்டர் வந்து நல்ல ஒரு செஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க சார். என்னோட क्वेश्चन என்னன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா there are so many CRMs you suggested make in India also. சரி. இந்த டிஜிட்டல் நாலேஜ் இருக்கு இல்லைங்க சார், ஐ மீன் டிஜிட்டல் பீப்புள். So what are the skills they need for improving the digital skillங்க? இப்போ நான் வந்து ஐ எம் மேனேஜ்மென்ட் ப்ரொஃபசர். நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணணும்னா அவங்க என்ன மாதிரி ஸ்கில்ஸ் ரெடி பண்ணணும்? மீன்ஸ் எதர் தே நீட் டு லேர்ன் சம் SAP மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் லேர்ன் பண்ணணுமா? அந்த மாதிரி சொன்னீங்கன்னா இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் இதை லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சார். சார், நான் லாங் இது அகைன் இது ஒரு தனி டாபிக். எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஜிட்டல் எனேபிள்மெண்ட் பண்ணிக்கணும்.
லாங் ஸ்டோரி ஷார்ட்டா சொல்லிடுறேன் சார். நம்ம எந்த மார்க்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். மார்க்கெட் செக்மெண்டேஷன் இம்பார்ட்டன்ட். இப்ப இன்னைக்கு நான் இந்த பேசிக்கா இருக்கக்கூடிய இந்த 6 விஷயத்த பேசுறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கான்டெக்ட்ல டயர் 2 இல்ல டயர் 3 சிட்டிஸ்ல பண்ணிட்டு இருக்க தொழிலதிபர்கள் மேக்சிமம் ப்ரிடாமினன்ட் வந்து ஒரு 5 கோடியில இருந்து 50 கோடி வரைக்கும் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருமே இது வந்து மேட்ச் ஆகும். பட் இதே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 கோடி ரூபாய் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து கண்டிப்பா மேட்ச் ஆகும். அவங்களுக்கு வந்து வேற செட் ஆஃப் டூல்ஸ் தேவைப்படும், வேற செட் ஆஃப் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பேசும்பொழுது அவங்க வேற டைப் ஆஃப் டூல்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கிருந்து அவங்க போக வேண்டிய இடம் வேற. ஸோ அதனால நம்ம வந்து இதை வந்து கஸ்டமர் செக்மெண்டேஷனுக்குள்ள ஒரு ப்ராப்பரான ஒரு இதுல வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டாதான் இது வந்து பெட்டரா இருக்குமே தவிர அது தாண்டி நம்ம வந்து இதுல வந்து இண்டிவிஜுவலா சொல்றது கஷ்டம் சார். ஆனா உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஆங்கிள் இருந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் செல்லிங்ல இன்னைக்கு வந்து நீங்க வந்து சோசியல் சேனல்ஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் கண்டென்ட் மார்க்கெட்டிங்க்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ்ல ஆரம்பிச்சு ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் ஒரு என்டர்பிரைஸ்ல இஆர்பி அகைன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஏபி இல்ல ஆர்பிஐ பத்தி நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு இஆர்பி நெக்ஸ்ட் மாதிரியோ இல்ல ஓடு மாதிரியோ இல்ல சுகர் சிஆர்எம் மாதிரியோ அந்த மாதிரி இல்ல ஜோஹோல கூட சிஆர்எம் இருக்கு, பிரஸ்டஸ்ல சிஆர்எம் இருக்கு. இந்த மாதிரி நம்ம பிராண்டிங் வந்து எது வந்து நம்மளுடைய டார்கெட் கஸ்டமர் மார்க்கெட்டுக்கு எஃபிஷியண்டா இருக்கோ அந்த சிஆர்எம் பத்தின நாலேஜ் வந்து நம்மளுக்கு இப்போ கண்டிப்பா எனக்கு வந்து எஸ்ஏபி வந்து தெரியும். தட் டசன்ட் மீன் தட் இப்போ நீங்க நாளைக்கு வந்து எஸ்ஏபி ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா அதே இது என்னால வந்து ஒரு ஜோஹோ சிஆர்எம்மையோ ஒரு பிரஸ்டஸ் சிஆர்எம்மையோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ அந்த கஸ்டமர் செக்மெண்டேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ரொஃபஸர் இவங்க பசங்க வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா அது ஈஸியா இருக்கும். Hope I gave an abstract answer. Yes. So Gojo Gopi உங்க கேள்வி கேளுங்க ப்ளீஸ். மிஸ்டர் கோபி நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். மிஸ்டர் விஜய் பிரபுதேவன் உங்க கேள்வி கேளுங்களா ப்ளீஸ். மிஸ்டர் விஜய் இருக்கேன் சார் ப்ளீஸ் கேளுங்க. ஹலோ கணபதி சார், சொல்லுங்க சார். ரொம்ப சிம்பிளா பிரசன்டேஷன் பண்ணீங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தது. என்னன்னா நானே ஒரு இஆர்பி கன்சல்டன்ட் தான். ரொம்ப சிம்பிளா பிரசன்ட் பண்ணீங்க. இப்ப எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்ப இஆர்பியின் மூலியமா கன்சல்டிங் மூலியமா நான் நிறைய எம்டி டிசிஷன் மேக்கர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாலும் அவங்க மைண்ட் செட்டை மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த பெனிஃபிட்ஸ் கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் பண்றது, டூல்ஸ் எஃபிஷியன்சி, ப்ராசஸ் எஃபிஷியன்சி இதெல்லாம் சொன்னாலும் பட் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இல்ல நான் சொல்லல, அது எப்படி அதை கொண்டு போகணும் ஒரு சின்ன கைட்லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சார் நான் வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பிசினஸ் ஓனரா ஆன்சர் பண்றேன், ஒரு கன்சல்டன்ட் ஆன்சர் பண்றதோட. சார் என் முன்னாடி நீங்க வந்து உட்காரும் பொழுது என்னால எப்படி வந்து பணம் பண்றதை இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிற நம்பர் சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து நீங்க சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிடுவேன். நான் இப்போ ராஜா சார்ட்ட முதல்ல சொன்ன அதே ஆன்சர் தான். நீங்க வெறும்னா வந்து ஒரு அப்டிராக்டா வந்து அவுட்கம் டிஃபைன் பண்றத விட நீங்க இந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இந்த டைப் ஆஃப் டூல்ஸை நீங்க போடுங்க, இதெல்லாம் போட்டீங்கன்னா உங்க பிசினஸ் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகும் அப்படின்னு உங்களால ப்ராமிஸ் பண்ண முடிஞ்சதுன்னா பீப்புள் வில் லிசன். எல்லா ஓனருக்கும் நீங்க சிக்கல் சார். எனக்கு வந்து 20% டாப் லைன் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, இல்ல ப்ராஃபிட்ல வந்து ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிசினஸ் ஓனருக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச். நம்ம போகக்கூடிய கன்சல்டன்ஸோ இல்ல ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறவங்களோ இல்ல அட்வைஸ் பண்றவங்களோ இல்ல இந்த மாதிரி சஜஸ்ட் பண்றவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சார் இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், அதை செஞ்சிடலாம் நம்ம சொல்றோமே தவிர அவங்களுக்கு வந்து நான் பண்ற செலவுக்கு அது எப்படி வந்து அது வரவாகும் போது அது எப்படி வந்து நான் என் பிசினஸ்ல வந்து நான் வந்து பார்ப்பேன் அப்படிங்கிற கிளாரிட்டி அவங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்றதே இல்லை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த பிரசன்டேஷன் ரொம்ப சிம்பிளா வச்சதுக்கு என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு புரியணும், இல்ல அதை எப்படி மெஷர் பண்ணணுங்கிறது எல்லாருக்கும் புரியணும். அது புரியாம உங்க பிசினஸுக்கு வந்து நீங்க வந்து ஒரு 100% பெட்டரான ஒரு இஆர்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க, நீங்க வந்து 100% ஆட்டோமேட்டட் நோட்டிபிகேஷன் சிஸ்டம் போட்டுருங்க, இல்லாட்டி வந்து ஒரு சாட்பாட் போட்டுருங்க, இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி உங்க கஸ்டமர் டேட்டாவெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு அது வந்து ஒரு கிரீக் அண்ட் லெட்டின் அந்த பிசினஸ் ஓனர். நம்ம ப்ரொபோசல்ல வந்து அவனுக்கு எல்லாமே பார்க்க நல்லா இருக்கும், இது வந்து எல்லாம் கரெக்ட் சார், எனக்கு காசு எங்க இருந்து வரும் அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்து அவங்க வந்து அவங்களுக்கும் கேட்க தெரியாது. சில நேரம் அவங்களுக்கு வந்து என்ன புரியாதுன்னா நீங்க வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட் பில்லு போட்டிருக்கீங்கன்னா அந்த பில்லு எனக்கு எப்படி சார் காசா வரும் அப்படிங்கிற கேள்வியே கேட்க தெரியாது. ஸோ அதனால நம்ம எப்பொழுதும் சரி நம்ம யார்கிட்ட பேசினாலும் சரி பிசினஸ் பத்தி பேசும்போது
அந்த பிசினஸ் நம்ம டிஸ்கஷனோ இல்ல நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியோ இல்ல நம்ம பண்ணக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்டோ எப்படி காசா மாறும், எப்படி ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனா மாறும் அப்படிங்கிற ஆங்கிள் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாரும் லிசன் பண்ணுவாங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட்டும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க 10 பிளாக் போட்டாலும் சரி, இந்த இயர்பியில நீங்க 5 மாடியூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி, இயர்பியில நீங்க வந்து வெறும் ப்ராடக்ட் கேட்லாகும் இது ஆர்டர் ப்ராசஸிங்கும் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் மட்டும் பண்ணிட்டேன் சார், ஹெச்ஆர் மாடியூல் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டேன் சார் சொன்னீங்கன்னா புரியாது. சார் நீங்க ஆர்டர் ப்ராசஸிங்ல நீங்க ப்ராப்பரா எஃபிஷியன்டா பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆபரேஷன்ஸ்ல 20% ப்ராஃபிட் வந்துடும் சார். நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்னல் ஆபரேஷன்ஸ்க்கு ஒரு 10 லட்ச ரூபா ஆகுதுன்னா அடுத்த மாசம் 8 லட்ச ரூபா தான் சார் ஆகும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த பிட்ச் மோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மோட்ல ஒரு பணத்தை இல்லாட்டி எந்த வகையில நீங்க வந்து மெஷர் பண்ணலாம் அப்படிங்கறத சொன்னீங்கன்னா சார் கண்டிப்பா வந்து ராஜா, one last question, Raja. Last question, Mr. Elite Sundar நாமக்கல், உங்க கேள்வி கேளுங்க சார் ப்ளீஸ். எஸ் சார். சார் குட் மார்னிங் சார். சார் இந்த சிஆர்எம் டூல்ஸ்ல நீங்க ஒரு 2 டூல்ஸ் சொன்னீங்க, அதுல எந்த டூல்ஸ் நம்ம பெஸ்டா இருக்கும்னு நம்ம ஃபீல் பண்றோம் சார். ஏன்னா நம்ம ஆன்லைன்ல பணத்தை கட்டி வாங்கிட்டு அந்த டூல்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லைன்னா ரொம்ப போயிடும். அது உங்களோட சஜஷன் எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் இது சிஆர்எம்ல சார்? சார் நான் 2 சொல்லிட்டேன், ஜோஹோ ஃப்ரெஷ்டஸ்க்கு 2 சொல்லிட்டேன். ஆனா நீங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து எனக்கு ஒரு வார்த்தையை நான் ஐ வாண்ட் டு இன்சிஸ்ட் அகைன் சார். அந்த பணத்தை கட்டி வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஓகே. இந்த 2 சிஆர்எம்மே வந்து ஒரு குளோபல் சிஆர்எம். ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா $multi-million கம்பெனி பண்ண ப்ராடக்ட். அதனோட மாச செலவு வந்து ஒரு 1000-1500 ரூபாய் ஆக போகுது. ஆனா நீங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லயும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெப்ஸ்லயும் டூல்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறதெல்லாம் நம்ம ப்ராப்பரா பண்ணாம டூல்ஸ் தப்புன்னு சொல்றது அர்த்தமே கிடையாது. இல்ல நான் தப்புன்னு சொல்ல வரல சார். அந்த டூல்ஸ் நமக்கு ஒத்து வராது போயிட்டா என்ன பண்றதுன்னு ஃபீல் பண்றோம் சார். அது வந்து இதெல்லாம் வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட் சார். அதனால வந்து அது ஒத்து வராம போகிறதுலாம் இல்ல. இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டா பண்ணோம்னா கண்டிப்பா வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் சார். சோ அப்ப 2 டூல்ஸ்மே ஓரளவுக்கு ஈக்குவல் தான் இல்லீங்களா? எல்லாம் ஈக்குவல் தான் சார். ஆமா சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இது வரைக்கும் எல்லாரும் வந்து இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்களும் வந்து பொறுமையா எல்லாத்துக்கும் அந்த ஆன்சர் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படிங்கறத வந்து நீங்க கிளாரிட்டியா சொன்னீங்க. அந்த 3Ds இனிமேல் எல்லாத்துக்கும் ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்த வந்து எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேரோட ஃபீட்பேக்ஸுமே அதான் இருக்கு. இந்த டைம்ல இது எஃபெக்டிவ், அந்த லாக்டவுன் முடிஞ்சு போகும்போது இந்த இதெல்லாம் நான் வந்து கரெக்டா இருந்துட்டாவே, ஏன்னா இங்க இருந்து பண்ண முடியக்கூடிய விஷயங்கள்ல தான் நீங்க சொல்லியிருக்கீங்க, வீட்டுல இருந்துட்டே பண்ண முடிய விஷயங்கள்ல தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த விஷயத்த அவங்க பண்ணி வந்துட்டாவே ரொம்ப ரொம்ப நான் கண்டிப்பா நல்ல இதா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நாளைக்கு செஷனை பத்தி நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடுத்தது நாளைக்கு வந்து ஒரு நல்ல செஷன் பிரைன் பிசினஸ் பர்சனாலிட்டி மேப்பிங் அண்ட் ஸ்மார்ட் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி மிஸ்டர் ரத்னசுவாமி வந்து அவர் பேச போறாரு. கண்டிப்பா டூ அட்டெண்ட் தி செஷன். ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய விஷயமா தேவைப்படுறது வந்து இந்த ஒரு விஷயம் தான், பர்சனாலிட்டி மேப்பிங். நம்ம நிறைய விஷயத்துல மறந்துடுறோம். ப்ரோகாஸ்டினேஷன் பத்தி மிஸ்டர் விபி பேசும்போது கூட அதான் நம்ம பேசியிருந்தோம். இது மாதிரி பல விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு மிஸ்டர் ரத்னசுவாமி வராரு. நாளைக்கு கண்டிப்பா எல்லாரும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி எல்லாம் டூ அட்டெண்ட் தி செஷன். அப்புறம் சார் ப்ளீஸ் அவர் யாருன்னு சொல்லிடுங்க ராஜா. நீங்க சொல்லுங்க, அதுக்கு தான் சொன்னேன். தேங்க்யூ ராஜா. சார் மிஸ்டர் ரத்னசாமி வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் வேலுமணி இருக்காரு இல்லைங்களா, தைரக்கர் வேலுமணியுடைய ஓன் பிரதர். சோ அவர்கிட்ட பேசும்போது பல விஷயங்கள் நம்ம பிரைனை வச்சு எவ்வளவு பண்றது நிறைய விஷயம் சொல்றாரு. சோ டோன்ட் மிஸ் த செஷன். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ஈவன் குழந்தைங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பிரெயின் வந்து சூப்பர் கம்ப்யூட்டருக்கு ஈக்குவலா சொல்றாரு அவரு. சோ அத ஒவ்வொரு விஷயம் சொல்றாரு. டோன்ட் மிஸ் த செஷன். அது எல்லாமே இன்னைக்கு வந்து ஃபர்னிச்சர் கிளஸ்டர் ஆல்சோ டூயிங். இன்னைக்கு 4th டே வந்து யோகா செஷன் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 200 மெம்பர்ஸ் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 3 குரூப்ஸ் தனியா யோகாவுக்கும் தனியா ஃபர்னிச்சர் கிளஸ்டர் குரூப் தனியா பண்றோம். ஸோ டூ பார்ட்டிசிபேட். ஒரு பக்கம் நாலேஜ் செஷன் தரோம், ஒரு பக்கம் வந்து மார்னிங் வந்து எனர்ஜி, இந்த நம்ம பாடி இம்யூனேட் பண்றதுக்கு எப்படி பண்றது, இந்த கோவிட்ல இருந்து எப்படி காப்பாத்திக்கணுங்கிறது சொல்லிடும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் செஷன். And once again I thanks Mr. Ganapathy sir, such a wonderful session sir. So எல்லாருமே